இந்த நீங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்ற 3 கிராமங்கள் இருக்குது. அப்போ அந்த 3 கிராமங்களில் கைத்தடி, நாவக்குழி, சந்திரபுரம் இந்த கிராமங்கள் தான் முன்னுரிமை அளிக்கப்பட்ட கிராமங்கள். அதை நீங்கள் தவிர்த்து போட்டு மற்ற ஏனைய கிராமங்களை தெரிவு செய்கிறதுக்கான காரணம் என்ன? இதில் நாங்கள் போட்டது என்றால் முதலாவது கைதறி நாவல் 97 டிவிஷன், இந்த டிவிஷனில் வந்து வேர்ல்டு டிவிஷன், கெரத்தாஸ்டியூடை போன்ற என்ஜிஓசி வேலை செய்வதால் நாங்கள் அந்த வறுமை அந்த முறையாட்டிகளை பார்க்கறதில்ல. இதில் கோயிக்குடியிருப்பு, நாவக்குழி இந்த டிவிஷனில் வந்து அது மிக உயர்வாக இருக்குது. புள்ளி விவரம் நாங்கள் சொல்லலாம். அதே போல் சந்திரபுரம் கிராமத்தில் வந்து பல திட்டங்கள் ஏற்கனவே நிறைய செயல்படுத்தப்பட்டு பாரிய முன்னேற்றம் ஏற்கனவே இருந்த நிலையிலேருந்து அந்த டிவிஷனில் இருக்குது. அந்த அடிப்படையில் சந்திரபுரம் டிவிஷனில் வந்து வேர்ல்டு டிவிஷன், ஓனூர், மற்ற சௌபாக்கியா ப்ரொடக்ஷன் வில்லேஜ் போன்ற பல மற்ற விழுது போன்ற என்ஜிஓஸ் வேலை செய்து வீட்டு திட்டத்திலே 100க்கு மேற்பட்ட வீட்டு திட்டங்கள் அந்த டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் வாழ்வாதாரம் முழுமையாக கொடுக்கப்பட்டு இன்னும் ஒரு 50க்குள்ள தான் கொடுக்க வேண்டியிருக்குது. 2009க்கு முன்னர் வீடு தேவையான ஆட்கள் 15 தான் அங்கே இருக்குது. அதே நேரம் கோயில் குடியிருப்பு அந்த டிவிஷனில் வந்து ஒரு பகுதி முன்னேற்றம் அடைந்தாலும் மற்ற பகுதியில் நிறைய சமூக பிரச்சனைகள் இருக்குது. அங்கே நாங்கள் ஒவ்வொரு அந்த SWFN அந்த ஒரு குழு கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து போகிறது. நிறைய சமூக பிரச்சனைகள், கோர்ட்டில் உள்ள கேஸ், சமூக சீரழிவுகள், வீடில்லாத ஆட்கள், மற்ற கூலி தொழிலாளர் தான் அங்கே கூட இருக்கிறார். அதால் அந்த டிவிஷனே நாவக்குழியும் அதே மாதிரி தான் நிறைய சமூக சீரழிவுகள், போதை வஸ்து, கோர்ட் கேஸ், மற்ற தேவைகள் அங்கே கூடுதலாக இருக்கிறபடியால் அந்த டிவிஷனையும் தெரிவு செய்திருக்கிறேன் நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில். இந்த டிவிஷன்களுக்கு வந்து நிறைய என்ஜிஓஸ் திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு செய்ததால் நிறைய முன்னேற்றம் இருக்குது. சந்திரபுரம் நிறைய திட்டங்கள் செய்யப்பட்டிருக்குது. சரி, குடியிருப்பு நான் முதல் பார்த்துருக்கிறேன். அப்போ ஜிஏ சொன்ன இடத்துல நான் கதைச்சினான் என்ன அடிப்படையில் போட்டோ உண்டு. அப்போ நான் கோயில் கிராமம் குடியிருப்புக்கு நான் முந்திய சென்றிருக்கிறேன். உண்மையாகவே அங்கே கூலி தொழிலாளிகள்லாம் அதிகம் வசிக்கின்றார்கள். அதே மாதிரி பின்தங்கிய இடம் டவுனுக்கு பக்கத்தில் தான். அப்போ அந்த கிராமம் உண்மையாகவே இந்த இதுக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்துக்கிட்டோம். இல்லை, வேறு எதுக்கும் இல்லை. இது வந்து உங்களோட கிராமம், உங்களோட மாவட்டத்தில் கேட்டகரைஸ் பண்ணிப்பட்டு இருக்கிறது வேறு கிராமங்கள். அதனால தான் நாங்கள் கேட்டோம். சரி, நீங்கள் சொல்கிற காரணம் சரி. ஒரு அமைச்சர் ஒரு கேள்வி என்னென்றால் பாதரவத்த கோப்பாய். ஓகே, ரெண்டாவது பிரச்சனை என்னென்றால் இந்த மந்துவில் லேன் இதில் நீங்கள் ரெண்டாவதாக போட்டுருக்கீங்க. இந்த செலெக்ஷன் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தானே செய்கிறேன்னு சொல்லி நான் நேற்று தினம் அறிந்து கொண்டு நான் அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி செய்யக்கல உங்களுக்கு மந்துவில் கிழக்கு மந்துவில் வர இல்லையா உங்களுக்கு? மூன்றாவது தான் வந்திருக்கேன். ஆகவே அந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் பிரதேச கருத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை சபையை ஏற்றுக்கொள்றபடியால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பிரதேசங்கள் எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட போகிறது, இதற்கான நிதி எவ்வாறு வரும், இந்த பட்ஜெட்டில் அந்த நிதி இந்த விடயம் தொடர்பாக இது வந்து ஒரு 5 வருட திட்டம். கிராம அபிவிருத்தி அமைச்சுக்கூடாக இந்த வேலை திட்டம் நடைபெறுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதிலே இது ஒரு 5 வருடத்திலே மாவட்டத்தில் இருக்கிற இந்த கிராம அலுவலர் பிரிவுகள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்குரிய நிதி மூலம் வந்து கிராமிய அபிவிருத்தி அமைச்சுக்கூடாக நிதிகள் கட்டமாக நாங்கள் சேர்த்திட்ட முன்மொழிவுகள் கிராம அலுவலர் பிரிவிலே மக்கள் பங்கு பெற்றலுடனான திட்டங்களுடன், அதாவது மக்கள் பங்கு பெற்றல் அணுகுமுறை கூடாக திட்டங்கள் தொடர்ச்சியாக இனங்காணப்பட்டு அதற்குரிய செயற்திட்டங்கள் கிராம மட்டங்களிலே முன்னுரிமைப்படுத்தப்படும். அதிலே மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுடைய அமைப்புகள் மற்றும் மத நிறுவனங்கள் எல்லோரையும் உள்ளடக்கியதாக கிராம அலுவல் பிரிவிலே இந்த மக்கள் பங்கேற்பு தொடர்பான ஒரு செயற்திட்டம் PRA நடைபெற்று அதன் அடிப்படையிலே திட்ட முன்மொழிவுகள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு பிரதேச மட்டத்திலே ஒரு கமிட்டி ஒன்று போடப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேச செயலாளர் தலைமையில் அந்த கமிட்டி அனுமதிக்கப்பட்டு பிறகு மாவட்ட மட்டத்திலே இது இப்போ இங்கே வந்து 3 கிராம அலுவலக பிரிவுகள் தற்போது போடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக 5 வருடத்துக்கு இனிய கிராம அலுவலக பிரிவுகளும் உள்வாங்கப்படும். அந்த வகையிலே இதற்குரிய திட்ட முன்மொழிவுகள் மாவட்ட மட்டத்தின் ஊடாக
அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு முன்னுரிமைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு கட்டமாக நிதி விடுவிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இந்த வருடம் நாங்கள் ஏற்கனவே இப்போ மார்ச் மாதம் முடிவுகின்ற தருவாயில் இருக்கிறோம். பட்ஜெட்டும் இந்த மாதத்திலே தான் அப்ரூவ் பண்ணப்படுது. எனவே கிராமாபிவிருத்தி அமைச்சினூடாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த வருடத்துக்குள்ளே செய்து முடிக்கக்கூடிய திட்டங்கள், அதாவது இப்போ எங்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னே எல்லா திட்டங்களும் முடிவுறுத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த வருடத்திலே செய்யக்கூடிய தொடர்ச்சியாக அடுத்த வருடத்துக்கு கொண்டு போக முடியாத திட்டங்களை மட்டும் அனுமதிக்கு கோருமாறும் அதற்குரிய அனுமதியை பெற்று செயல்படுத்துமாறும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று வருகை தந்திருக்கின்ற திணைக்களங்களின் உயர் அதிகாரிகளே, ஏனைய எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக இன்று கடந்த குழு கூட்டத்தில் நாங்கள் எடுத்த முடிவுகளுக்கு ஏற்ப இம்முறை எங்களுடைய நடவடிக்கைகளை அல்லது எங்களுடைய திட்டங்களை அல்லது முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அங்கீகாரத்தை அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அதன் அடிப்படையில் விசேடமாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள், அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை இன்று நாங்கள் கூடுதலாக ஆராய்வோம். அதே போன்று கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த நிதி ஒதுக்கீடுகளுக்கு ஏற்ப அந்தந்த நிறுவனங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றிய ஆராய்வதோடு அவைகள் பற்றியும் கூடுதலான கவனத்தை செலுத்தி எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்திகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலம் முழுவதும் பல்வேறு இடர்பாடுகளே எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தடைகளாக இருந்திருக்கின்றன. அதே போன்று கடந்த காலத்தில் நாங்களே குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற ஒரு குறைபாடு இருந்தது. மாவட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மீள சென்று விட்டது என்கின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறோம். அதனால் இம்முறை குறுகிய காலமே இருக்கின்றது. அப்போ அந்த குறுகிய காலத்தில் பெரும் தொகையான நிதி விஷயமாக மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றது. மாவட்ட ரீதியாகவும் மாகாண சபை ரீதியாகவும் பிரதேச மட்டத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு செயற்திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அந்த அனைத்து செயற்திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் இம்முறை இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள் அனைத்தையும் அல்லது செயற்படுகின்ற செயற்திட்டங்கள் அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டிய கடப்பாடு எல்லோருக்குமே இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இங்கு இருக்கின்ற அதிகாரிகளிடம் நான் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்போதிருந்தே நாங்கள் மிகவும் துரிதமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் முன்மொழியப்படுகின்ற நிகழ்ச்சி நிரல் அல்லது முன்மொழிவுகளுக்கு ஏற்ப அதற்குரிய செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு உங்களுடைய போதுமான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதனால் அவைகளை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற கொள்கைகள், வேலை திட்டங்களை ஏற்கனவே மக்களுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது, மக்களுடைய ஆணை கிடைத்திருக்கின்றது. அப்போ அந்த ஆணைக்கு ஏற்ப விசேடமாக நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக பேசினோம். அந்த பேசப்பட்ட விடயங்கள் இன்றைக்கு நடைமுறை சாத்தியப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கே இன்றைக்கு இந்த கூட்டம் இடம்பெறுகின்றது. அப்போ அந்த வகையில் எமது மாவட்டம் மிகவும் முக்கியமான மாவட்டம். அதனால் இந்த மாவட்டத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த கட்டி எழுப்புவதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு அத்தியாவசியமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் விசேடமாக இப்பொழுது அரசாங்க அதிபர் குறிப்பிட்டது போன்று நிகழ்ச்சி நிரல் இதில் இருக்கின்றது. நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நாங்கள் ஒவ்வொன்றாக பேசுவோம். நன்றி, வணக்கம். கலந்து கொண்ட கூட்டத்தில் அதில் முன்மொழியப்பட்டது அச்சிவேலி தொண்டமனாறு வீதி புனரமைக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரு முன்னேற்றம் இதில் போடப்படையில் மற்றது அது மழை காலத்தில் அந்த வீதி போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமையிலாம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்ச அந்த மழை காலத்தில் போக்குவரத்து செய்ய முடியாத பகுதி என்றாலும் உடனடியாக செய்து தர வேணும். இல்லாட்டி அதில் பஸ் போக்குவரத்து எல்லாம் வந்து அது நாளைக்கு அந்த மேல்மதாங்கிய ஜனாதிபதி கலந்தோன்ற கூட்டத்திலே அதை முன்னுரிமைப்படுத்தினவர் அதை செய்ய சொல்லி அந்த ரோட்டை இந்த முறை ஒதுக்கப்படுங்க. ஆர்டிஏ
ஆவரங்கால் தொண்டமானார் ரோட்டை பற்றி இந்த ரோட்டில் முதல் 3 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ டிசைன் ஸ்டேஜில் வந்து எங்கள் டிசைன் வந்திருக்கு, எஸ்டிமேட் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் செய்வோம். ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே போகிற பகுதி மற்ற பகுதி தான். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே முதல் 3 கிலோமீட்டர் தான் செய்து முடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து வர்ற வருடங்களில் பேலன்ஸையும் செய்கிறது யோசிச்சிருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் ஸ்டிப் பண்ணணும், பின்னால் செய்து முன்னால் மாற்றுக்கிறோம். ரெண்டு சிலை பாட்டில் போகணும். அதுக்குடைய எஸ்டிமேட் டிசைன் வந்திருக்கு. அப்படின்னா அந்த கிலோமீட்டர்ஸை மாற்றுறது சம்மந்தமாக நாங்கள் இருக்கா கதைக்கணும் சம்மந்தம். ஓகே, அதுக்கான டீட்டெயில்ஸ் தாங்க. இல்லை, இதை நாங்கள் அதை ஓர்டர் படி தொடங்கணுன்றதுக்காண்டி அந்த மேம்பாட்டு போனது ஏன்னா இடையிலேருந்து தொடங்கக்குள்ளே அதுவும் ஒரு பிரச்சனையாக போயிடும். ஏன் இடையிலேருந்து தூங்குறாங்களா? அதனால ஆரம்பத்திலேருந்து போகிறதுக்காக நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் சிலர் சொல்கிறபடி அந்த நிலைமையை மாற்றணும்னு தான் நீங்கள் தீர்மானம் எடுங்க. இல்லை, இப்படியாப்பட்ட வீதிகளை இடம் கண்டு கொள்ளுகின்ற போது இவர்களுக்கிட்ட பிரதேச செயலாளர்கள் அல்லது இவர்களுக்கிட்ட பிரதான அதிகாரிகள் இது சம்பந்தமாக யாரும் எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வைட்டல் ரோட்ஸை போட்டுட்டு அடுத்தது எசென்ஷியல் ரோட்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நான் வைட்டலில் போடலாம் நினைக்கிறேன். அது அந்த இடம் தண்ணிக்குள்ளே போகுதுன்னா முதலாவது அது நாங்கள் கௌரவ அமைச்சர் அதுக்கு அனுமதி தருவார் என்றால் டிசிசி மீட்டிங்கில் அப்ரூவல் எடுக்கலாம். நீங்களாம் வேறு அதிகாரிகள் தானே, அதனால இந்த இடத்துக்கு நீங்கள் உங்களோட ப்ரொபோசலை தாங்க எங்களுக்கு. இந்த அதாவது இந்த ப்ரொபோசல் அடங்காது அல்லது இதுல முன்மொழிவில் அடங்காது அல்லது நிகழ்ச்சி நிரல்ல அடங்காது இது விஷயங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்க தாங்க, நாங்க அதுகளை பார்த்து பரிசீலிச்சு அதுகளை செய்ய முடியுமா முடியாதாங்கிற டிசிஷன் எடுப்போம். அதுக்கு தான் இது இருக்குது. கௌரவ தலைவர் அவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த வீதிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு ஒரு உபகுழு கூட்டம் ஒன்றை வைத்து அந்த சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் இந்த இடத்துல கதைக்காமல் நாளைய மீட்டிங் முடிந்ததன் பின்னர் ஒதுக்கப்பட்ட பணத்தை வைத்துக்கொண்டு எந்தெந்த வீதிகளை முன்வைப்பு செய்வது சம்பந்தமாக ஒரு உபகுழு கூட்டத்தை நீங்கள் ராஜீவன் சொல்றது போல மேலே இது ஒரு நீண்ட நாள் வேலை திட்டம் ஒன்று போகும். அப்போ அதில் நாங்கள் சரியாக முன்னுரிமை அளிக்கிறோம். அர்ஜுனா சொல்கிற மாதிரி இப்போ நாங்கள் சரியான முறையில் முன்னுரிமை அளித்து கொடுறோம். அப்போ இந்த பிரச்சனை வராது. அப்போ மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை முன்னுரிமை அளிக்கப்படாத வீதிகள் போடப்படுமாக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய வீதிகள் போடப்படாமல் இருக்குமாக இருந்தால் அதுதானே இருக்கின்ற பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆட்கள் இந்த பிரதேச செயலாளர் விசேஷமாக. அப்போ அவங்க நீங்கள் இது சம்பந்தமாக உங்களோட இதுகளை தான் சகல பிரதேச செயலாளர்களையும் மற்றது ஆர்டிஏ ஆர்டிடி முனிசிபல் கவுன்சில் ரோட் அவ்வளோ வேறையும் கூப்பிட்டு ஒரு தனி மீட்டிங் கொண்ட கால் பண்ணுவீங்களா? நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடு செய்கிறோம். பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபையினுடைய செயலாளர்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் மாநகர சபை, வடக்கு மாகாண சபையினுடைய அந்த பொறுப்பான அமைச்சினுடைய செயலாளர் உட்பட நாங்கள் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நாங்கள் மிக விரைவில் ஒழுங்கு செய்து அந்த நான் நினைக்கிறேன் நாளைக்கு எங்களுக்கு அரசாங்க அதிபர்களையும் அழைக்கப்பட்டிருக்கணும். அந்த கூட்டத்தின் பின்னர் நாங்கள் வீதி சம்பந்தமான ஒரு விடயத்திற்காக நாங்களும் ஏற்கனவே தயாரித்திருக்கின்ற மாவட்டத்திலே எங்களுக்கு தேவையான வீதிகளுடைய கிலோமீட்டர்களுடைய அளவு இதுவரையிலே ஒரு பரமட்டான அளவிலே நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அந்த வகையிலே 2120 கிலோமீட்டர் வீதிகள் திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை நாங்கள் பிரதேச செயலாளரிலிருந்து பெற்றிருக்கின்றோம். வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், உள்ளூர் அதிகார சபை, அதை விட விவசாயம் மற்றும் மீன்பிடி சார்ந்த வீதிகள், அதை விட பதிவு செய்யப்படாத வீதிகள் உட்பட 2120 கிலோமீட்டர் வீதிகள் எங்களுடைய மாவட்டத்திலே புனரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான தரவுகள் இருக்கின்றது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் மிக விரைவிலே அந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்கின்றோம். இதை எங்களோட ஆர்டிஏ பொறுத்தவரையிலும் நாங்கள் செய்யப்படுற ரோட்டுகள் இந்த வருஷம் ப்ரோக்ராம் படி தொண்டமானாறு வல்லை துன்னாலை ரோட் 0லிருந்து 3.9 கிலோமீட்டர் மட்டும், ஆவரங்கால் தொண்டமானார் ரோட் 0லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் மட்டும், சாவச்சேரி புலோலி ரோட் 3.6லேருந்து 7.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும், ஜெஃப்னா பொன்னாலை கோயம்புத்தூர் ரோட் 0.65லிருந்து 1.72 அடுத்தது 12வது கிலோமீட்டர்லேருந்து 14வது கிலோமீட்டர் மட்டும், அடுத்தது உரும்பராய் கற்பக பிள்ளையார் கோவில் ரோட் அது 5வது ரோட், 6வது வழக்கையாறு பொங்குடுதீவு கொரிக்கட்டுவான் ரோட் அதில் 3.29 கிலோமீட்டர் நாங்கள் செய்ய போகிறோம். அடுத்தது வந்து கார்னர் சர்க்கிள் ரோட்டில்
முதலாவது கிலோமீட்டருக்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் வேலை அது வந்துட்டு 3வது 4வது 5வது கிலோமீட்டர் நம்ம செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கிற அலோகேஷனை பொறுத்து இருக்கு. நீங்கள் ஆர்டிடி சொன்ன ஞாபகம் இருக்கு. ஜென்ரலாக வந்து ஆர்டிஏ ரிசர்வேஷன்ன்றது பில்டிங் லிமிட்ஸ்ன்றது எல்லா ரூட்டுக்கும் 15 மீட்டர். அதுல கிட்டத்தட்ட இவ்வளவு கிலோமீட்டர் ரோட் இந்த முறை ஒதுக்கப்பட்ட நிதியில போறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க? கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வந்து வைடிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் கிட்டத்தட்ட ஆர்எம்பிஎம்ல கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வந்து அது வந்து மல்கார பூங்குடிதீவில் 21லேருந்து குடிக்கட்டுவான் ஜெட்டி மாட்டும். அடுத்த வந்து கார்னர் சைக்குலர் ரோட்டில் வந்து 0 to 2ல் ஒரு 1 கிலோமீட்டர், மற்ற 5 to 6 ஒரு 1 கிலோமீட்டர். அது இந்த முறை நவம்பர் 15 நீங்க போட்டு முடிப்பீங்களா? அது ஒரு மினிட் பண்ணி போட மினிட் ஒரு கத்தாங்க. சித்தங்கனி கார்னர் போகிற பாதை ஆச்சு உங்களுடைய சித்தங்கனி கார்னருக்கு போகிற பாதை இப்போ கிடைக்கிற அடியேண்டுதான் எங்களுக்கு அதில் வந்து மூலா சந்தியிலேருந்து நீங்கள் பொன்னலத்துலேருந்து மதம் ஆகுறீங்க. சித்தங்கனிலேருந்து கார்னர் போகிற பாதை இப்போ கிண்டி கிளறிக்கணும் டச்சப் பண்ணப்படுது. அது கூட பாதை இல்லையா? எங்களுக்கு யாழ்ப்பாணம் ஐயா வட்டுக்கோட்டையிலேருந்து கார்னர் போகிறது ஒரு பாதை, சித்தங்கனிலேருந்து கார்னர் போகிற பாதை. அதில் வந்து எங்களுக்கு வட்டு மூலா ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலூர் 1.2 கிலோமீட்டர் அது இந்த முறை செய்ய போகிறோம். மற்றது ஓரளவு கண்டிக்க வச்சு இருக்கு. மூலா வைத்தியசாலையிலிருந்து பொன்னால சந்தை அது நாங்கள் இந்த முறை செய்கிறோம். அதுவும் பெறுகிறோம். சொல்லப்பட்ட ரோடுகளை இந்த என்னண்டா இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த வீதிகள் இருக்குதானே, இப்போ முன்மொழியப்பட்ட வீதிகள் இருக்குது. அப்போ இந்த வீதிகள் தொடர்பாக உங்களுக்கு நாளைக்கு நாளன்றைக்கு உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது தானே கொழும்புல. இந்த கொழும்பு கூட்டம் போயிட்டு வந்ததன் பிறகு இதெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் எந்த வருஷம் என்னென்ன செய்ய போறீங்கன்னு நல்ல முறையில் கேட்டகரைஸ் பண்ணி எங்களுக்கு தான் அல்லது எல்லா உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைங்க கோப்பி. நான் கோப்பாய் பிரதேசத்தில் ஒருங்கிணைப்பு குழு கடந்த கூட்டங்களிலே கலந்துரையாடப்பட்ட விடயங்களுடைய முன்னேற்றம். இந்த வீதி சம்பந்தமா ஒரு இன்னொரு அந்த வேலனையில கதைக்கப்பட்ட இன்னொரு விடயம், வேலனையில இன்னும் ஒரு ரோட்டொண்ட பிரதானமா கேட்டிருந்தவ அதே நாங்கள் இந்த வீதி அபிவிருத்தி சபையின் எல்லை கூட நினைக்கிறேன் டிவிஷன் நினைக்கிறேன் அதை நாங்கள் அதே சொல்லுங்க. மண்டதீவு அல்லப்பட்டி இணைப்பு வீதி வேலனை அல்லது தீவிர பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அதுக்கு விசேடமாக அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர்களுக்கு பொறுப்பொண்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த இடத்துல இப்போ நீங்களும் இதுகளை முன்மொழிங்க இருந்தால் இந்த 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 எஜெண்டாவுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் தானே. இப்போ அதாவது நாங்கள் முன்மொழிஞ்சு இருக்கின்ற வேலை திட்டம் இருக்கின்றது. அப்போ அந்த முன்மொழிவுக்கு அப்பாலான வேலை திட்டங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதில் அவசரமாக செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அப்படியாக இருந்தால் நாங்கள் இந்த மற்ற வேலைகளை பின்னுக்கு போட்டு அந்த வேலைகளை முன்னுக்கு எடுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? நீங்கள் அந்த வேதி அபிவிருத்தி அதிகார சபையிட்ட இப்பவே சொல்லுவீங்கள் என்றால் அந்த மண்டதீவு புங்குடுதி பாதை நினைக்கிறேன் அதை அடுத்த திட்டங்களுக்குள்ள உள்ளடக்க சொல்லி நல்லா இருக்கும். அது ஆர்டிடி சார். நீங்கள் அடுத்த முறை போடைகளை அதை என்ன அதில் எல்லா பொதுமக்களும் நம்பி கேட்ட வெங்கள்கிட்ட அடுத்த முறை நீங்கள் தர போறதுல கட்டாயம் அதை ஒருக்கா இன்க்ளூட் பண்ணுவோம். கட்டாயம். கோப்பாய் பிரதேசத்தில் நான் கோப்பாய் பிரதேசத்தில் செய்யலாம். இந்த முறை செய்யலாம். இந்த முறை செய்யலாம். இல்லை ஒரு வார்த்தை தினக்கலத்துக்கு சொந்தமான வீதி. அது வந்து 2 மண்டதீவை மெல்லப்பட்டியை இணைக்கிறது. அதுக்கு பெருமளவு நிதி தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டணும், ரிட்டர்னிங் உள்ள கட்டணும், ஃபோர்மேஷன் செய்யணும். இந்த முறை செய்ய முடியுமா? ஆரம்பிக்க முடியுமா? இந்த முறை இந்த முறை 5000க்கு எடுக்காம நாங்கள் 1500 கிலோமீட்டருக்கு எடுத்தால் நான் கோப்பாய் பிரதேசம் இந்த முறை காசு வந்து 3500 மில்லியன், அடுத்த வருஷம் 3250 மில்லியன் தாரம்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து என்னன்னு சொன்னால் அந்த அலோகேஷன் வந்து எங்கட 266 மில்லியன் காஸ்ட்ல வர மிச்சத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்கட மினிஸ்ட்ரிக்குள்ளால வந்து அந்த வருஷத்துக்குள்ள எவ்வளவு காசு தேவைப்படும்ன்றதுக்குரிய அலோகேஷன் எடுக்கிறோம். அப்ப இதுக்குள்ள வந்து நாங்கள் அந்த பம்பி அமைப்புகளுக்குரிய காசை தான் அதுல கேட்டிருக்கோம். இருக்குது அது தாரன்னு சொல்லியிருக்கேன். இந்த பட்ஜெட்ல இருக்கு 5300 மில்லியன் கொடுத்த எஸ்டிமேட் தான். அதை விட வந்து பிளான்ல இருந்து வர ஆபரேஷனல் காஸ்டும் வந்து இந்த லோனுக்குள்ள தான் இருக்குது 5 வருஷம். இது சம்பந்தமான
அரசாங்க அதிபர் சொன்னதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு தரோம். ஓ இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தானே? இதுண்ட ரீகரண்ட், அதாவது இதுண்ட பராமரிப்பு செலவுகளை நீங்கள் தனியாக கொடுத்துருக்கீங்களா அல்லது இதுக்குள்ளே தான் நடக்குமா? கான்ட்ராக்டர் தாளையடி ஆரோ பிளான்ல வந்து 5 வருஷம் லோன்ல வர ஆபரேஷனல் காஸ்டிங் கேட்டு தான் அந்த லோன் விலையமைப்பு செய்யப்பட்டது. சரி, இந்த நீங்க ஆரோ பிளான்ல வர தண்ணி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு முழுமையா கொடுக்க முடியுமான்றா நாங்க கேக்குறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓமம் 300 கிலோமீட்டர் விலையமைப்புக்குரிய பைப்லைன் யாழ் மாநகர சபைக்குள்ள மட்டுமே நாங்கள் போட்டிருக்கிறோம். அது கிளிநொச்சியில் இரணமடுக்கு திட்டத்தை ஏன் நாங்கள் இரணமடு தண்ணியை இங்கே கொண்டு வரலாம்? இது விவாதமாக போகும். நான் அதை ஆனால் எங்கள்கிட்ட கேள்வி என்னென்றால் என்ன 3 வருடம் முடிந்தும் இதில் தண்ணி வராதுன்னு தான் இவர் சொல்லினோம். என்னடா இப்போ மீசாலையெல்லாம் நிற்குது. இது புங்குடுதிக்கு போகிறேன்டா 2028 வரைக்கும் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. இன்னும் 12 மில்லியன் ஒதுக்கி இருக்கணும். அப்போவாவது போகுமா? இன்னும் 3 வருடம் கழித்தாவது தீவு பகுதிக்கு தண்ணி போகுமா அல்லது அதை நாங்கள் நிப்பாட்டி போட்டு பாராளுமன்றத்தில் வேறொரு விடயங்களை கலைக்கணுமான்றதை தேவை செய்ய சொல்லுங்க. காணுமா இன்ஜினியர் காமர் முறைப்பாடு அளிக்கப்பட்ட என்னென்றால் நல்லூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து கூட தண்ணி தேங்குது என்று சொல்லி அதில் அந்த ஆர்டிஏக்கில் வர ரோட்டுகள் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை நாங்கள் ஒரு நாளுமே ஒரு ரோட்லையும் காணல. அதே முறைக்கா கேட்குறீங்க என்றால் வேறு வேறு பிரதேசங்களில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சரியாக அமைக்கப்படுது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் போடப்படுற ஒரு ரோட்டுகள்லையும் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. அதுக்காக சொன்னால் ரோட்டின் கோஸ்ட்டை விட ட்ரைனேஜ் சிஸ்டம் கோஸ்ட் கூடன்னு நேற்று ஒரு 11 ஆர்டிடியால் தரப்பட்டது. அதே முறைக்கா தெளிவுபடுத்துவோமா? ஏனென்றால் நல்லூரில் சுற்றி முழுக்க தண்ணி நிற்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. முதல்ல நல்லூர் பிரதேச சபையை சொல்லுங்கள் பாப்போம். இந்த பிரச்சனை ஒரு நீண்ட நாளாகவே இருக்கின்ற பிரச்சனை கூட. அது இல்லாமல் எங்களுக்கு கடந்த முறை மழை போது உண்மையிலே நாங்கள் நல்லூர் பிரதேசத்துக்கு சென்று நல்லூர் பிரதேசம் முற்றாகவே மூழ்கடிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அது கடந்த வருஷம் அதிகமான நீர்வீழ்ச்சி அல்லது மழை வீழ்ச்சியின் காரணமாக ஏற்பட்டதாக இருக்கலாம். இருந்தாலும் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்மளோட மக்களும் கூட அல்லது மதில்கள் அமைக்கிறதா வீடுகள் அமைக்கிறதா எல்லாமே முறைகேடாக இடம்பெற்றிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதன் பிரதானமான காரணம் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அவர்கள் உள்ளிட்ட அந்த 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 இதுக்குரிய நிறுவனத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் இது கூடுதலான கவனத்தை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த பிரச்சனைக்கு பூதகரமான பிரச்சனையாக அது அங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ் நகர சபையில் எடுத்துக்கொண்டாலும் எல்லா இடமும் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நாங்கள் இந்த சபையில் சொல்லுகின்றோம் தான் பாலிஜினா சொல்கிறது போன்று, அதாவது நாங்கள் மிக கூடுதலான கவனத்தில் எடுத்து இனி அப்படி நடக்காமல் இருப்பதற்கும், அதாவது இந்த நீர் நாங்கள் எப்படி குறைத்து கொள்ள முடியும் அல்லது எப்படி வழிபாடு செய்ய முடியுங்கிற சம்பந்தமாக ஒரு ஆய்வு ஒன்று ஆழமான முறையில் தேவைப்படுது. அப்போ அந்த ஆய்வை வந்து உண்மையிலே அந்தந்த பிரதேச சபைகளும் ஏன்னா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டா ஆர்டிஓவா எல்லாருமே சேர்ந்து சரி நாங்கள் அது செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு ஒரு நீண்ட நாள் பிளான் ஒன்று தேவை இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இது இங்கே மாத்திரமில்லை, நாடு தழுவிய ரீதியாக இந்த பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் கூட நம் போன்ற பிரதேசங்களில் இதுகளை உடனடியாக தனித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அது தனித்து கொள்ள முடியுமாக இருந்தால் உண்மையிலே நம்ம எல்லாருமே சேர்ந்து அதுக்கான சரியான ஒரு பிளான் உண்டு, அதுக்கான சரியான ஒரு நிகழ்ச்சி உண்டு, நாங்கள் தயாரித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதை கூடுதலான கவனத்தில் எடுங்க எல்லாரும். யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் ட்ரைனேஜ் சிஸ்டம் சுத்தமாக பூச்சியா. ஏனென்றால் வீதியை மட்டும் புனரமைக்கிறதுல நாங்கள் குறியாக நிற்கிறோம். ஆனால் ட்ரைனேஜில் கொண்டு போய் சேர்க்கிறதுல இருந்து இல்லை, மற்றது குளங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது. அதனால் கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தண்ணீர் அளவு அதிகமாக இருக்குது மழை பெய்யக்க. ஆனால் கடல் மட்டம் பகல் நேரங்களில் உயரமாக இருக்கிறதால அதிகளவான தண்ணீர் வந்து கடலுக்கு வேகமாக மழை பெய்யக்க கொண்டு போய் சேர்க்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் சிலர் அந்த ப்ரொபோசலில் ஒரு ஆள் இன்ஜினியர்ஸாக கதைச்செடுத்துகிற மாதிரி சொன்னீங்கன்னா பம்ப் பண்ணி தள்ள வேண்டிய இடமும் இருக்குது சில இடங்களில். ஏனென்றால் மழை பெய்யக்கில் பகலில் வந்து கடல் மட்டம் உயரமாக இருக்குது. அப்போ தண்ணி கொண்டு போகிற வேகம் காணாது, வேகமாக தள்ளாது. அதனால் சில இடங்களில்
காக்கதவி போன்ற பிரதேசங்களில் பம்ப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சோலார் பேனல் அடித்து அதுக்கான ஒரு ப்ரொபோசலை நாங்கள் போய் ஆராய்ஞ்சிருந்தாங்க. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு யாழ் மாவட்டத்துக்கு அதிமுக்கியமாக கண்டிப்பாக ரெயினேஜில் கண்டிப்பாக தேவை. அது பூரணமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுவும் நல்லூருக்கு ரெயினேஜ் பிளான் தொடர்பே இல்லாமல் இருக்குது. ஆரியகுளத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அத்தியடிக்குள்ளால். ஆனால் அத்தியடிக்குள்ளால் கொண்டு போகிறதுக்கு ரெயினேஜ் பிளான் இல்லை. நாங்கள் அது ஃபுல்லாக நடந்துருந்துச்சு. அந்த பழைய ரெயினேஜ் பிளான்லாம் நடந்துருந்துச்சுனாங்க. ரெயினேஜ் பிளான் எல்லாமே இல்லாமல் இருக்குது நல்லூருக்கு. அதனால தான் நல்லூரில் அதிகமான தண்ணி தேர்ந்தது. அது வெள்ளக்காரங்கள் கட்டப்பட்ட ரெயினேஜ் தான் இன்றும் இருக்குது யாழ்ப்பாணத்தில். அதற்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு ரெயினேஜ் பிளானை பற்றி யாரும் கதைச்சது இல்லை. அதனால் அது ஒரு கொஞ்சம் மழை பெய்தாலும் தண்ணி நிற்கும். ஒரு சுருக்கமாக சொன்னால் ஜெஃப்னாயிண்டு பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஒரு சின்ன மழை பெய்தாலே குளமாக இருக்குது அந்த இடத்துல. அதே மாதிரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த வீதியிலேயும் தண்ணி நிற்குது. அப்போ இதுக்காக யாழ்ப்பாணத்துக்கு உண்மையாகவே ஆராய்ந்து இந்த நிதியில் ஒதுக்கையிலாட்டாலும் அதுக்கான ஆராய்ஞ்சு இது பிளான் பண்ணி எவ்வளவு செலவாகும் இந்த ரெயினேஜ் கட்டியமைக்கிறதுக்கு. அது உலக நாடுகள்கிட்ட கடன் உதவியை பெற்றாவது யாழ்ப்பாணத்துக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரம் இந்த டொய்லெட் கழிவுகள் இரவு நேரங்களில் பார்த்தா காக்கதவியில் கொண்டே கொட்டுறது. சும்மா இரவு ஒரு 11 மணிக்கு பிறகு வந்தால் அந்த ரோட்டில் மணக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த கழிவு தண்ணி டொய்லெட் தண்ணிகளோ எல்லா தண்ணிகளையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக தேவை. கொழும்ப மாதிரி ஏன்னா யாழ்ப்பாணத்தின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, ஹோட்டலின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதுகளுக்கு பவுசரில் எவ்வளவோ செலவழிக்கிறாங்க. இதுக்கும் ஒரு ப்ரொபோசலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது எதிர்காலத்தில் கண்டிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு. சரியா அறவில்லாமை ஒழிய இல்ல நான் கேக்குறேன். கழிவு வந்து வட மாகாணத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த கழிவு வந்து ஒரு விவசாயம் செய்தவன்ற ரீதியில முந்தி வேலை செய்த காலத்துல தோட்டம் செய்திருப்பேன். சந்தையை கொண்டு போய் மரக்கறிய என்ன செய்வாங்க, எங்கள்கிட்ட 15 ரூபாய்க்கு வேண்டுவாங்க. ஆனா விற்கிறதாம் 4 ரூபாய்க்கு. ஆனா நாங்கள் கட்டி தண்ணி இறைச்சி. ஆனா அந்த சந்தையில இருக்கிறதெல்லாம் டபுள் மடங்கு வைக்கணும். அதுல கழிவும் பெறுது. இப்ப இதுல என்னண்டா, நாங்கள் உற்பத்தியாளர்கள வீடுகளுக்கோ அல்லது உற்பத்தி செய்யற இடங்களுக்கோ சென்று இந்த வரி அறவுறையில எங்களுடைய சந்தையில கொண்டாந்து ஏலத்துல மொத்த விற்பனையா செய்கிறாக்கள்கிட்ட இருந்து 4% அதுல இருந்து விற்கிறாக்கள்கிட்ட இடவரியும் அறவுறது அவ்வளவு. நாங்கள் அவர்கள இடத்துல உற்பத்தி இடத்துக்கோ போய் 10 கொண்டு கழிவு எடுக்கலாம் இருக்கோம். 10 கொண்டு கழிவு விஷயம் அது இல்லீகலாக. கௌரவ அமைச்சர்கிட்ட இது வந்து விவாதமா போறபடியா இதை நீங்கள் அடுத்த மினிட்ஸில் எங்களுக்கு அந்த ஆக்டில் எந்த செக்ஷன் படி இருக்குது 10 கொண்டு கழிவு எடுக்கலாம். 2வது நீங்கள் இடவரி 4% ஒதுக்குறேன்டா அது எந்த செக்ஷன்ல இருக்கு, உற்பத்தியாளர்கிட்ட நீங்க வேண்டலாம்ன்ற அந்த செக்ஷனே உங்களுக்கு நானும் வாசிக்கல உங்கள்டையும் இல்லை. இப்போ நானும் சும்மா சொல்லலாம் இல்லை, அதுக்கு பிறகு வந்து அமெண்ட்மெண்ட்ல அதை நிப்பாட்ட சொல்லிக்கணும் பொய்யும் சொல்லலாம். ஆகவே நீங்கள் அடுத்த முறை மீட்டிங்ல இது எங்களுக்கு தெளிவுபடுத்துறது. இதுலயே நான் சொல்றேன் 10% இல்லை, அது இல்லீகலா, அது அதை நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டணும்ன்றது நாங்களும் உடன்படுறோம். அது மரக்கறி சந்தையெல்லாம் நடக்குது, மீன் சந்தையில இல்லை, அது அந்த மீனவ சங்கங்கள் இல்லை, அது நடைபெறையில. நான் கேட்கிறேன், இது வந்து முந்தி நிர்வாகத்திலிருந்து மாநகர சபையோ பிரதேச சபையால எடுக்கப்பட்ட தீர்மானமா 10 கொண்டு கழிவு எப்ப தொடங்கப்பட்டது? இந்த 10 கொண்டு இல்லை, நான் சொல்றேன் 10 கொண்டுன்றது லீகல் இல்லை. அப்படி ஒரு விஷயம் அங்க வேலைநிலை நடைமுறையில அது வந்து மற்ற இடங்கள்ல நடைபெறது. அப்படியானால் நீங்க அந்த சிஸ்டத்தை முழுமையா ஒழிக்கணும், அதை கண்காணிக்கணும். இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, நான் இதில் நாங்கள் நடுக்கத்துவக்கம் நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலேருந்து முயற்சி செய்து கொண்டு வரோம் எடுக்கக்கூடாது. நான் இப்போ ஆளுநராக வந்த பிறகு அதை உடனே அறிவிக்கிறாங்க கழிவு எடுக்கக்கூடாது. அவர்கள் ஒரு முயற்சி செய்தவரையே அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார் என்ன நடந்ததுன்னு. நாங்கள் அதை உடனே அவரை அனுப்பி இந்த ஒவ்வொரு சந்தைக்கு மிக முக்கியமான 7-8 சந்தைகளுக்கு அனுப்பினாங்கள். இந்த விவசாயிகளும் ஒத்துழைச்சதான் அதை செய்யலாம். ஒரு சந்தைக்கு நாங்கள் அனுப்பின பொழுது அவர் நடந்த அனுபவத்தை சொல்லுவார். அதன்படி என்ன செய்யலாம்னு நீங்களே உங்களுக்கு சொல்லுங்க அதை உங்களுடைய அனுபவத்தை. இல்லை அதை சொல்லுங்க. அது இதுல என்னன்னா இது அந்த 4% அதை விடுவோம். அது கட்டாயம் சட்டத்தின் மேண்டேட்டரியான விஷயம். அதை விட்டுட்டு அந்த 4% வரி உற்பத்தியாளர்கிட்ட நீங்க வேண்டலாமான்னு இருக்கா ஆக்டில்? எங்கட சந்தையில கொண்டு வந்து ஆரம்பிக்கிற எல்லார்ட்டையும் விற்கிற உற்பத்தி, அதாவது உற்பத்தியாளர் நுகர்வோருக்கு வித்தா நீங்க வேண்டலாம். இல்ல உற்பத்தியாளர்களாக விற்பனையாளருக்கு வித்தா வேண்டலாமா? உற்பத்தியாளராக இருந்தாலும் வேற இருந்தாலும் சந்தையில கொண்டு வந்து விற்பனை செய்கிற பொருளுக்கு சந்தையில விற்பனை செய்யறது நுகர்வோர்கிட்ட தானே. அப்போ இல்ல அது வந்து வாங்கி விற்கிறார்கள் நுகர்வோருக்கு விற்கிறோம். அது நாங்கள் தெளிவா எங்கள்கிட்ட சொல்லுங்க. சந்தையில கொண்டு வந்து விற்கிறதுன்றது வேற, சந்தையில கொண்டு வந்து விற்பதற்கு கொடுக்கறதுன்றது வேற. இல்ல எங்கள்கிட்ட கேள்வி என்னென்றால், சந்தையில ஒரு உற்பத்தியாளர் கொண்டு வந்து ஒரு மொத்த வியாபாரிகிட்ட கொடுக்கல,
அதை நீங்கள் அறவிடலாம் வந்து ஆக்டில் இந்த செக்ஷனில் ஆக்டில் இருக்குது. நான் உங்களுக்கு செக்ஷன் நான் தாரேன். இதில் என்னென்னா சந்தையில் கொண்டு வந்து உற்பத்தியாளர் நேரடியாக விற்கிறேன். அது விற்கிறதுக்கும் விடாமல் இருக்குது. அது ஃப்ரீயாக விற்கலாம். அவைக்கு நாங்கள் சந்தையில் உற்பத்தியாளர் நேரடியாக கொண்டு வந்து இருந்து விற்கிறதுக்கு ஃப்ரீயான இடங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அதில் அவர் இருந்து விற்றாருன்னா ஒரு வரியும் ஒருத்தருக்கும் கொடுக்க தேவையில்லை. அவர் கொண்டு வந்து அதில் ஏலத்தை போட்டு இன்னொரு பெரிய விற்பனையாளர் வாங்கிக்கல அதில் 4 வீத வரி செலுத்தப்பட வேண்டும். அது ஆக்டில் இருக்கா? ஆமாம், அது பார்ப்போம். ரெண்டாவது அந்த 10 கொண்டு கழிவுன்றது வந்து 10 கொண்டு கழிவு விஷயம் சம்பந்தமாக நான் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் என்னுடைய அறிக்கையை கொடுத்திருந்தேன். நான் இந்த விடயம் இன்டர்நெட்டில் கனக வருடமாக கிட்டத்தட்ட மாகாண சபை இருந்த காலத்திலிருந்தே நடந்து வர ஒரு பிரச்சனை. நாங்களும் பல்வேறுபட்ட முயற்சிகள், க்ராஸ் செக்கிங்கள், இப்போ தனியாக வேறு வேறு இடங்களில் போய் இப்போ செக் பண்ணுற நடவடிக்கைகள் செய்து இளங்குமரன். இந்த அர்ஜுனா, இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்க தெளிவாக. நீங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்குதானே? எல்லா சந்தையிலையும் சண்டியர்கள் இருக்கிறாங்க, தெளிவாக சொல்லுங்களே. அதனால வேண்டி உங்களால் செய்ய முடியாமல் இருக்குது. உண்மையாதுதான். சரியா? அதனால அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க எங்கிட்ட கேளுங்க, நாங்க ஏதாவது செய்ய பாக்குறோம். அதுக்கு நாங்கள் பிரச்சனையை வச்சு கொண்டு மூழ்கி கொண்டு இருந்தாப்புல இந்த பிரச்சனை இல்ல. கௌரவ அமைச்சர் இது சம்பந்தமா முடிவெடுக்கக்கூடிய அதிகூடிய அதிகாரம் இருக்கிறது கௌரவ ஆளுநருக்கு. அப்படியான முறைப்பாடு ஒன்றை பொதுமக்கள் வந்து கௌரவ ஆளுநர்கிட்ட அளித்தா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்குரிய குத்தகையை வந்து அந்த பிரதேச சபையில வந்து நீக்கிறதுக்கு ஆளுநருக்கு எல்லா சபையிலும் எல்லா மார்க்கெட்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப அது நான் நேரடியாக ஒரு சந்தைக்கு சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க, என்ன நடந்தது. என்னென்னா நாங்கள் எல்லா சந்தைகளுக்கும் அநேகமாக போகணும். நாங்கள் விடிய 3 மணி 4 மணிக்கு சந்தையில் சாமான் கொண்டு வந்து கொடுக்குற நேரம் போய் செக் பண்ணி நாங்கள் அதில் சின்னவேலி, மருதனாமடம், சுண்ணாம்பு இப்படி விசிட் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் அநேகமான இடத்துல களவாகவும் மறைமுகமாகவும் நடந்து கொண்டிருந்த பல பிரச்சனைகள் நாங்கள் பிடிச்சி எச்சரிக்கை கடிதமெல்லாம் கொடுத்து போட்டு அவங்க ஃபோன் பண்ணி விட்டு நாங்கள் இதில் மருதனாமடம் சந்தைக்கு போய் நாங்கள் செய்யும்போது அங்கே உள்ள கிட்டத்தட்ட 200 வியாபாரிகள், அது ஒரு பலமான வியாபாரிகள், இந்த பலம் பொருந்தின ஒரு இடம், அந்தலா பேரும் சேர்ந்து அன்றைக்கு சந்தையை ஸ்ட்ரைக் பண்ணி தாங்கள் எந்த ஒரு பொருளும் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி இருந்துட்டாங்க. தராசெல்லாம் நிப்பாட்டி கூட இருந்துட்டாங்க. ஆகவே மரக்கறியை கொண்டு வந்த எங்களுடைய உற்பத்தியாளர்கள் கடைசியாக எங்களோட சண்டைக்கு வந்துட்டோம். தங்களுடைய பொருட்கள் அழுக போது இன்றைக்கு வாங்க நீங்களே தேவையில்லாமல் தலையிடுறீங்க, நாங்கள் வளமையாக கொடுத்த மாதிரியே கொடுத்து கொண்டிருப்போம் என்று அதில் சண்டை பிடித்த முழு பேரும் எங்களோட உற்பத்தியாளர்கள். அதில் எங்களோட மிஷன் ஃபெயிலியராக போச்சு என்றால் அவங்க டெக்னிக்காக ஸ்ட்ரைக் பண்ண இது எங்களோட போது நாங்கள் ஒன்றுமே செய்யலாமல் அடுத்த வருஷம் அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்களுக்கு சரி நான் என்ன சொல்றேன், இப்ப எந்த ஒரு தொழிற்சங்கம் ஒரு நிமிஷம் பாருங்க, எந்த ஒரு தொழிற்சங்கமும் அரசாங்கத்தை நடத்த இயலாது. உங்களுக்கு வடிவாகவே தெரியும். ஜிஎம்ஓயை ஸ்ட்ரைக் பண்ணி போட்டு 2ஆம் நாள் திருப்பி போய் ஓபிடி பார்த்து கொண்டு இருக்கணும். இது என்னென்றால் இது ஒரு தொழிற்சங்கம் மாதிரியான வேலை. அந்த இடத்துல இருந்து கொண்டு முழுத்தையும் ஆள்றது. நான் கேட்கிறேன், அது ஒரு எழுத்து மூலமா ஆளுநருக்கு கொடுத்தா எழுத்து மூலமா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்குரிய விற்பனை செய்யற அதிகாரத்தை மட்டும் இல்லாம குமரன் என்னண்டா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னண்டா சபை எதுக்கு இருக்குது? இந்த சபையை வந்து இந்த சந்தைகளை நிர்வகிக்க முடியும் தானே? எதனால நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு உங்களுக்கும் தெரியும், நாங்கள் ஒருத்தரையும் தனிப்பட்ட ரீதியில் பனிஷ் பண்ணேலாது, அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லா முழு பேரும் ஒற்றுமையாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எனக்கு தேவை, எங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை. நான் கௌரவ ஆளுநருக்கு கொடுத்த அறிக்கையில் அதைத்தான் சொன்னான். விவசாய சங்கங்கள் முன்வரமாக இருந்தால் நாங்கள் அந்த ஏலம் போடுற இலவசமாக அவர்களுக்கு கொடுப்போம். அந்த தராசு வசதிகள், ரிசிப்ட் போடுற வசதி எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்குறோம். அவர் கொஞ்சம் பாருங்க, சாரி இதை நிப்பாட்டுங்களே. கேட்டா இது எல்லா இது பெரிய ஒரு பிரச்சனை. இது எங்களுக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனை. அதனால இந்த அதிகாரிகள் மூலமாக இந்த பிரச்சனை வெளியில வருமா இருந்தால் நல்ல மட்டும் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். நாங்கள் ரிப்போர்ட் தயாரிக்கிறோம். அது மாத்திரமல்ல இந்த சந்தைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் சரியான முறையில் இனம் கண்டு கொண்டு உண்மையில அதுக்கான வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் எல்லாம் போயிட்டு வேலைகள் செய்கின்ற பொழுது உங்களை அடிக்கவும் வராங்க தான், சண்டைக்கும் வராங்க தான். இப்போ அதுகளும் இந்த சொல்லுங்க. 14 வீட்டு உங்களுக்கும் வேலை செய்ய முடியாத நிலைமையில் இன்றைக்கு வேறு ஆதிக்கம் ஒன்று இருக்குது. ஒன்று. 2வது நான் கேட்டா, இந்த சபையின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களை சபையை கையாண்டா என்னங்கிற பிரச்சனை வரும். என்கிட்டயே குத்தகை கொடுக்குறோம், அப்படி பிரச்சனை வருது. ரைட், இது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் நம்ம பேசுவோம். இது சம்பந்தம் என்கிட்ட பெரிய பிரச்சனை.
ஒரு டெக்ஸ் அறவடினம் அதை வேண்டி விற்கிறாட்டையும் ஒரு டெக்ஸ் அறவடினம் போய் சேர போது. அதை விட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வட மாகாணத்துல தான் அந்த கழிவு 10 கொண்டு கழிவு போய் கொண்டிருக்குது. இப்ப சந்தையல்ல தென்பகுதியிலே இல்ல கழிவு. அப்ப விவசாயிகள் வந்து சரி இளங்குமரன் உள்ளூராட்சி அதிகார இதுல கிடைச்ச விஷயம் 2 விஷயம். ஒன்று அந்த 10% கழிவுன்றது அதுக்கும் இந்த இப்போ வேலணையில் நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. இதில் நாங்கள் வேலணையில் ஒரு சந்தை நான் இது சம்பந்தமாக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் உண்மையிலேயே இப்போ இந்த தாளையடியிலேருந்து வருகின்ற நீர் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறாங்கிறது தெரியும். அப்போ அதை நீங்கள் இந்த இடத்துல சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரியா? என்னென்னா நீங்கள் அங்கேருந்து பைப் லைன் வருகின்ற பொழுது இடையில நீங்கள் பைப் லைன் மறுபடியும் செக் பண்ணுறீங்க தானே. செக் பண்ணுகின்ற போது அது ஒரு சில இடங்களில் தண்ணி திறக்கும், தண்ணி பெரிய தொகையான தண்ணி வருது. ஒரு சில கிராமங்களே மூடி போகின்ற ஒரு அதனால வேண்டி அந்த கிராமத்தாக்கள் அதுக்கு இடம் அளிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதனால வேண்டி அதுக்குன்ற பிரதேச செயலாளர்கள் அவங்களுடைய கதைச்சி மக்களுடைய கதைச்சி அல்லது அதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது இங்கே நாங்கள் இவ்வளோ நேரம் கதைச்சிருக்கோம். 2 கேள்வி தான் கேட்டாங்க. ஒன்று, நீங்கள் வார தண்ணி போதுமா அல்லது என்றைக்கு வரும்? இந்த 2க்கான பதிலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் இது இவ்வளோ நேரம் பேச வேண்டிய பிரச்சனை இல்லை. பிறகு எங்களுக்கு தேவை இருக்குது. நாங்கள் எங்கள்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே நாங்கள் வாரம் ஒரு டைம் ஒன்று போட்டுக்கொண்டு இது எங்கிட்ட இது முக்கியமான அபிவிருத்தி வேலை திட்டம். அதனால விட இது கூடி சீக்கிரத்திலேயே இந்த மாதத்துள்ளுக்கே அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்திலேயே நாங்கள் டைம் ஒன்று போட்டுக்கொண்டு எங்களுக்கு டைம் ஒன்று தாங்க. இதுக்கு A to Z வரைக்கும் இது சம்பந்தமாக பேசுகிறதுக்கு நீங்கள் வாங்க. நாங்கள் சொல்கிற டேட்டு அது அது இப்போ நமக்கு சோர்ஸ் இருக்குது. இது ரோட் டெவலப்மெண்ட் மாதிரி இதையும் ஒரு தனி ஒரு மீட்டிங்காக போட்டு இதையும் செய்யுங்க. உயர் அடுத்த மின்மார்க்க இணைப்பு இந்த விடயம் தொடர்பாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் 3/1/2025 கடிதத்தின் பிரகாரம் பொது வீதிகளில் மின்சார இணைப்பு நிறுவும் போது தனிநபர்களது அனுமதி பெற வேண்டியதில்லை எனவும் தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் போலீஸ் பாதுகாப்பினை இலங்கை மின்சார சபை பெற முடியும் எனவும் அறிய தரப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கேட்கணும். அது சம்பந்தமா அடுத்த கடிதம் ஒன்று வந்திருக்குது. அது சம்பந்தமான பொதுமக்கள் யாராவது இருக்கிறீங்களா அல்லது எங்களுக்கு அந்த பிரதேச செயலாளர்கிட்ட இருந்து இப்போ பிரதேச தவிசாளர் இல்லாதபடியா பிரதேச செயலாளருக்கு ஜூடிஏக்கு வந்த கடிதத்தின் விளக்கத்தோட சொல்லி கேட்கிறேன். வலி வடக்கு நினைக்கிறேன் செயலாளர் இல்லையா? வணக்கம். 13/12/2024 கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதுக்கு அமைவாக 3/1/2025 பிரதேச செயலர் தலைமையில் அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிட்ட இருந்து அவருடைய ஒரு கடிதம் எடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் பிரதேச சபையினுடைய அனுமதி எடுப்பது எடுக்க வேண்டாம் என்பது தொடர்பாக தெளிவாக சொல்லப்படவில்லை. அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய சட்ட ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்ட அடிப்படையில் நாங்கள் வழக்குக்கு போகிறதுக்கு முதல் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த ஆலோசனை நாங்கள் நேரடியாக பெற முடியாது. அதனால் ஆணையாளருக்கு அது சம்பந்தமாக அறிவிச்சிருக்கிறோம். இந்த நிலைப்பாடுலாம் இது இருக்கிறது. அப்படியான ஒரு நிலைப்பாடில் இருக்கல நாங்கள் அதில் மீண்டும் விண்ணப்ப கொடுக்கறது பிள்ளையோ ஐயா நாங்கள் அது என்ன பொதுமக்களுடைய கோரிக்கையை தான் கேட்டுக்கொண்டு இந்த உயரிய சபைக்கு சொன்னாங்க. அதன்படி அதை சட்ட ரீதியான நடவடிக்கை உட்படுத்துங்கன்னு சொல்லி தெளிவாக ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கேக்கல. அதையும் தாண்டி நாங்கள் மின் இணைப்பை கொடுக்கறது பிள்ளையோ இல்லையோ? அதே நாங்கள் அப்படியான ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்கள் மின் இணைப்பை கொடுக்க போறோம். பொதுமக்கள் அந்த இடத்துல இருக்கிற 21 குடும்பங்கள்ல 11 குடும்பங்கள் கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ அமைச்சருக்கும் வந்து நேரடியாக கடிதம் தந்திருக்கிறார்கள். அதுக்கு மின்சார சபை அப்ப நாங்கள் அதையும் மீறி கொடுக்கிறோம் என்று சொன்னா அரசாங்கம் தேவையில்லை, டிசிசி மீட்டிங் தேவையில்லை, அமைச்சர் தேவையில்லை. நாங்கள் நேரடியாக அதாவது அவையே சொல்லியிருக்கணும் நீங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போங்கன்னு சொல்லி. இந்த ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து வந்த கடிதம் கூட என்ன முழு தகவலும் என்ன தந்திருக்கு. அப்ப இதையும் நாங்கள் இதொரு கேள்விக்கு உட்படுத்தி இது ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்திக்கல. ஏன் நாங்கள் அதையும் மீறி அதாவது நாங்கள் அடாவடியாக அதில் மின்சாரத்தை கொடுக்க வலிக்கிறோம்?
அதை நாங்கள் இந்த டிசிசி மீட்டிங்கில் சொல்லணும். நாங்கள் இதுக்குரிய லீகல் ப்ரொசீஜர் எந்த ஒரு கோர்ட்ஸுக்கு போனாலும் ஒரு லீகல் ப்ரொசீஜர் முடியும் வரைக்கும் நாங்கள் ஒரு நாளுமே அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கப்படுறதில்லை. அது எந்த கோர்ட்ஸ்லையுமே ஸ்டேட்டஸ் கோ ஒன்று கொடுப்படுறது. நாங்கள் இதில் ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஒன்று கொடுத்துருந்த நாங்கள் மின்சார சபை இணைப்பை வழங்கக்கூடாது எங்கள்ட சபையில் முடிவெடுக்கும் வரைக்கும். அதே பிறகு அவருடைய தவிசாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதுக்குரிய சட்ட நடவடிக்கைக்கு எடுக்க போக சொல்லி இருக்கிறார். சரி, நம்ம மின்சார சபை பதில் சொல்லுங்கள். இது தொடர்பில் எங்களோட நிலைப்பாட்டு நான் மிக தெளிவாக சொல்லி போட்டேன். நாங்கள் இது தொடர்பாக ஒரு அனுமதியும் பெற தேவையில்லை என்றதை திருப்பி ஆணித்தரமாக சொல்லி அதை எங்களது பொருட்கோடலை ஆணையாளர் அனைத்து பிரதேச சபைகள் சிஎல்ஜி உட்பட எல்லோருக்கும் அறிவித்தும் இருக்கின்றோம். எங்களது சட்ட நிபுணரின் ஆலோசனையின்படி நாங்கள் எங்களது சட்டத்தின் பிரகாரம் வேலை செய்திருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒரு குற்றமும் இழைக்காத விடத்து நாங்கள் ஒருவருக்கும் பதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பாக பிரதேச செயலகத்தில் அரச அதிபரின் பிரதிநிதி தலைமையில் ஒரு கூட்டம் இடம்பெற்று சில முடிவுகளும் எடுக்கப்பட்டன. எனவே நாங்கள் இது தொடர்பில் நாங்கள் ஒன்றும் கூறுவதற்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சரியான வேலையை செய்ய கௌரவ அமைச்சர் 2025 ஜனவரி மாதம் ஜனாதிபதியிலிருந்து வந்த கடிதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குரிய முடிவுகளை எடுக்கும் வரைக்கும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று. இப்போ நாங்கள் என்னென்றால் ஜனாதிபதியின் உத்தரவையும் மீறி நாங்கள் செய்யத்தான் போகிறோம். சட்டம் நீங்கள் சட்டத்தின்படி பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்றது நான் நினைக்கிறேன் ஒரு பாரதூரமான பிரச்சனை. முக்கியமாக அது பிழையான தகவல். நாங்கள் இந்த டிசிசியில் கதைக்கு முதல் செய்த வேலை நீங்க ஒரு மீட்டிங் கால் பண்ணி நாங்கள் ஒரு வேலையும் செய்யல. நாங்கள் ஒரு வேலையும் செய்யல. மற்றது சட்டப்படி எங்களோட முரண்படாமல் இல்லாத ஏதாவது ஸ்டே ஆர்டர் இருந்தால் நாங்கள் உண்மையாக நாங்கள் செய்யல. எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்னத்துக்குன்னு நாங்கள் பேச அமைச்சர் அதற்கு பணம் செலுத்தியார் இப்ப மின்சார சபைக்கு வழக்கம் தாக்கல் செய்யும். பொதுமக்கள் பிரதிகளா நாங்கள் இங்க இருக்கிறோம். இந்த பிரச்சனை சட்ட ரீதியா முடிச்சு இது பொதுமக்கள் தொடர்பானது இல்லை. அங்குள்ள ஒருவர் இவருக்கு படிப்பித்த ஒரு பெண்மணியின் அந்த கதையை ஒரு நாளும் இல்ல. முழு நாட்டையுமே பிள்ளையாக வழி நடத்துகிறார். ஒரு நாள் உங்களுடைய தாண்டோண்டத்தனமான பதிலை இங்க சொல்லாதீங்க. கௌரவ ஜனாதிபதிக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது, கௌரவ ஆளுநருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு விருப்பமான ஒரு ஆள் அசைன் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துக்கு கோல் பண்ணினது முதலாவதா இளங்குமரன் அவர்களுக்கு தான் வர சொல்லி அவர்களது முறைப்பாடுகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான பதில் வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு என்றார்கள், பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்று சொல்லப்பட்டது. பிரதேச சபையில் அனுமதி எடுக்க தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறது. அவர்களது காணி கூடாக பொதுப்பாதையூடாக செய்கிறது. பிறகு இது ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாகி ஒரு மின்னுக்கும் நீங்க வழக்கம் விட முடியாத வழி நடத்தி கொண்டு நீங்கள் இந்த ஒரு கூட்டத்தை டிசிசி என்று கூப்பிட்டு வச்சுட்டு அதிகாரிகளை அவமானப்படுத்துற மாதிரி அல்லது அவர்களை நாங்கள் கீழ்த்தரப்படுத்துற மாதிரியான கேள்விகளை கேட்கறதுக்கு இந்த கூட்டம் ஒரு விஷயம் நான் கேட்கறது மட்டும் பயில சொல்லுங்க. யாரையும் நீங்க அவமானப்படுத்தல. உங்களே கேள்வி கேட்கலாண்டா நீங்க இருங்க. நான் கேட்கிறேன், உங்களால கதைக்க முடிஞ்சது கௌரவ பாராளுமன்ற உங்களால கதைக்க முடிஞ்சது அரசியல். நான் கேட்கிற ஜனாதிபதி வந்த கடிதத்துக்கு என்ன பதில்? இல்ல அது வந்து இப்ப இல்ல அமைச்சர் இது என்ன குறுக்கு விசாரணை நான் கேட்கறது கௌரவ ஜனாதிபதியில இருந்து வந்த கடிதத்துக்கு என்ன பதில்? இல்ல இது பொதுமக்களுடைய பிரச்சனை, இந்த தனிப்பட்ட பிரச்சனை இல்ல இது இப்ப இடைநிறுத்தப்பட்டு தான் இருக்குது. இப்ப வந்து இல்ல இந்த பிரச்சனை வந்து மின்சார சபையால அந்த காலத்துல வழங்கப்பட்டிருக்குது. இல்ல வழங்கலாது. மின்சார சபையால வழங்குறதுக்கு பிரதேச சபையில இருந்து அனுமதி எடுக்கணும், நடவடிக்கை எடுத்தது. இப்ப வந்து இந்த பிரச்சனை வந்தா தயவு செய்து இது ஒரு நீதிமன்ற பிரச்சனை ஆக்க வேண்டாம். இது வந்து ஒரு டிசிசி மீட்டிங்ல முடிக்க வேண்டிய பிரச்சனை. கௌரவ ஆளுநர் இருக்கிறார், அமைச்சர் இருக்கிறார். நீங்கள் போய் அந்த பொதுமக்களோட கலந்துரையாடுங்க. கலந்துரையாடி அது கொண்ட ஒரு விசேட கூட்டத்தை எங்களை போன முறை ஒரு விசேட கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ பிரதீபன் அல்ல, பிரதீபனுடைய அசிஸ்டன்ட் ஜிஏஆல ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மக்கள்ல ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய மின்சார சபையிலிருந்து 12 பேரை கூப்பிட்டு இருக்கிறார். அது பிள்ளை இது வந்து இப்ப இடைநிறுத்தப்பட்டிருக்குது. இப்ப வழங்கப்பட இல்ல. ஒரு அரசியலும் இல்ல. இங்க வாங்க அரசியல். நீங்கள் கொடி காட்டி தூக்கி தான் அரசியலுக்கு போனீங்க. நாங்கள் எங்கேயோ இருந்துட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். குலாமர நான் அரசியல் செய்யல. உங்களுக்கு சொல்றேன், நான் கரண்ட் பில் எழுதி போட்டு
ரெண்டு பேரும் நிக்கிறீங்களா இல்லையா? உன்னை விளங்கிக் கொள்ளுங்க. உங்கள மாதிரி அது கூட இல்ல அது கூட ஒரு விஷயம் இல்ல இது கூட பிரச்சனையை நான் கதைக்கிறதுக்கு நான் 100% ஷூரா தான் இருக்கிறேன். இந்த பிரச்சனையை பொதுமக்களை கூப்பிட்டு கதைப்போம். அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். இல்ல இளங்குமரன் இளங்குமரன் நிப்பாட்டுங்களே, அர்ஜுனா நிப்பாட்டுங்களே. இல்ல ஒன்று நான் சொல்றேனே, இவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் பிழை. நான் சொல்ற கருத்து பிழையண்டா ஐயா. அந்த 19 21 குடும்பத்தையும் கூப்பிடுவோம். தனிப்பட்ட ரீதியில் நோ உங்கட இல்ல நீங்கள் உங்கட எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சப்போர்ட் பண்றவங்க இளங்குமரன், நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய் பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு சப்போர்ட் பண்றீங்க. சரிதானே? ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்றேன் 19 அல்லது 21 அந்த 21 குடும்பத்தை கூப்பிட்டு முடிவெடுப்போம்ன்றதான் என்னுடைய இது. இப்ப நான் சொல்ற பொய்யா இருந்தா ஒரு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றேன்டா, ஏன் 21 குடும்பம் சைன் பண்ணி ஆளுநருக்கு கடிதம் கொடுக்குது? முதல் நீர் ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க நான் MBBS அதோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன். நான் சொல்றேன் உம்மா மாதிரி கொடி கட்டி நான் எம்பியா வரல. நீங்கள் பெண்களோட சர்ட்ட விட்டதுக்காக படிக்கிற காலத்துல பெண்கள்ட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் எம்பின்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இளங்கு 2 கோடி 20 லட்சம் தெரியும். அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நான் இங்க விட்டு சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர், நான் கேட்கிறேன் பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதைக்கவில்லை. எங்களுடைய இளங்குமரனுக்கு கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். மைக்கடி பாடுங்க அவங்க 2 பேரும். இருக்கிறது நான். நீங்க எல்லாருமே என்னோட தான் பேசணுமே தவிர அதிகாரிகளோட அல்ல. அதான் சபையின் முறை. நாங்கள் என்னண்டா தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமை ஒன்று இருக்குதானே, அந்த பெருமையை சீர்குலைக்காய் தான் நான் கேட்டுக்கொள்றேன். அதாவது கொஞ்சம் இருங்க போதும். இல்ல இல்ல என்ன ஒரு அரசியல் இல்லையா? நான் கேட்டகுழு, நீங்க தான் அரசியல் கட்சி. நான் கேட்டகுழு, எனக்கு இந்த அரசியல் உங்க விமானநாயக என்ன செய்திருக்க ஸ்வஸ்திய அன்னிட்ட நான் கதைக்காக உண்டு சொல்லி பாராளுமன்றத்தில் குமரன் நிப்பாடு. அடுத்து போ, அடுத்து போங்க. நீங்க மின்சார விநியோகம் பொதுமக்களுக்கான மின்சார விநியோகம் அது நிப்பாட்டுகளே. யாரு
இல்லை இல்லை சரி நிப்பாட்டுங்களா சரி தயவு செய்து நான் சொல்றேன் என்ன மக்களுடைய தீர்மானம் இல்ல கொஞ்சம் அந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் அந்த நேரத்தில் அர்ஜுனா இங்க பாருங்க அர்ஜுனா நான் மீண்டும் தவறா கேட்கிறேன் சரியா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது அரசியலாக்க வேண்டாம் பக்கத்துகளே நான் இந்த இடத்துல வந்து உங்க அரசியல்வாதியா பேசுறப்ப இல்ல அப்ப நான் சரி அடே நான் அந்த சரியா அப்ப இப்ப நீங்க அதுதான் நீ மரியாதை கொடுக்கிற அந்த மரியாதை வாங்கிக்கொள்ளணும் நான் தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த கூட்டத்தை நடத்தணுமா இல்லையா சரியா அதுல நிப்பாட்டுறீங்களா கொஞ்சம் அடுத்தது போகும் பொதுமக்களுக்கான மின்சார விநியோக நீரியவள திணைக்களத்தாலே அறிய தரப்பட்டுள்ளது 2024 இந்தியாவிலிருந்து வரைய தந்த படகுகள் கைப்பற்றப்பட்டது 55 ஆகவும் இல்ல அது அந்த சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்துறதுக்கு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு எடுக்கும் சொல்லுங்க ஷோர்ட்டா சொல்லுங்க கௌரவ ஆளுநருடைய தலைமையிலே இந்த விடயம் குறித்த விவரம் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது மற்றது யாழ்ப்பாண பஸ் நிலையத்தில் போலீஸார்கள் இல்லை நேற்று நான் விஜயன் சென்று பார்த்துருக்கிறேன் இப்போ அதில் என்னென்னா உண்மையாகவே அங்கே பல துன்புறுத்தல்கள் நடக்கிறது பெண்களுக்கு எதிராக அங்கே அதுக்கான விசாரணை ஒன்று போலீஸார் கண்காணிப்பில் இருப்பாங்களா போலீஸார் இருக்குது விட்டுருக்கணும் அவை மேலே போயிருக்கணும் ஒரு விஷயம் குமரன் இந்த மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது நாங்கள் சொல்லுகின்ற இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்கன்னா நல்ல பேர் கேட்டால் அந்த போலீஸ் பிரச்சனை வரும் பொழுது துண்டா பேசலாம் அந்த போலீஸ் ஆங்களுக்கு இல்லை போக்குவரத்துக்கு வந்தபடியாக காய்ச்சினேன் இல்லை போக்குவரத்து வேற போலீஸ் பாதுகாப்பு பிரச்சனை வேறு தான் இல்லை அதான் பஸ் ஸ்டாண்ட்லானே पोलिस स्टाफ में पोलिस අදා සත්‍යනවා ඉලංකුමරණ මහත්මයා මත කරනවා විශේෂයෙන්ම යාපනයේ පොලිස් නේ CCTV බස් ස්ටෑන්ඩ් එකේ රාටත් හරි දවල්ටත් හරි අක්‍රමතා ගොඩාක් සිද්ධ වෙනවා. කාන්තා වඩින්න බෑ ඒ වගේ ප්‍රශ්න රාශියක් තිබෙනවා. එතකොට එතනට ආරක්ෂාවට පොලිසිය එක්කිනෙකුත් දාලා තිබෙනවා. නමුත් ඒගොල්ලෝ ආරක්ෂාව හරියට කරන්නේ නැහැ කියන චෝදනාව දිගටම තිබෙනවා. ඒ නිසා නම් ඒක එක ඊට පස්සේ රාය තිස්සේ උතන විශාල ගාලකොට්ටයක් වෙනවා. ඒගොල්ලෝ දන්නවා පොලිසිය හොඳටම දන්නවා. ඒකට ඒ පිළිබඳව ක්‍රියාමාර්ග ගත යුතුව තිබෙනවා. මේ ක්‍රියාමාර්ග ගන්නවද නැද්ද කියන තමයි එතන ඊළඟ මහත්මයා අහන්නේ. දැනට අපි එතන නිලධාරීන් 4 දෙනෙක් දානවා. ඔව්. රාත්‍රී සහ දිවා දැනට මගේ හිතන විදිහට අපි මේ පහුගිය දවස්වල බීමත් කට්ටිය ඊළඟට අනවසරයෙන් හැසිරෙන කට්ටිය සෑහෙන ප්‍රමාණයක් නඩු අරන් තියෙනවා. මම හිතන්නේ මේ ගොඩක් කට්ටිය දන්නවා දැනට මේ ප්‍රමාණ මේ සිදුවීම් ගොඩක් අඩු වෙලා තියෙනවා. අඩු. දැනට 4 ඉන්නවා. ரைட் சார் இப்போ என்னன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை சார் போலீஸின் சப்போர்ட்டை விட நாங்களா செய்ய வேண்டியதும் இருக்குது. சுற்றி வர இந்த தகர கொட்டில எல்லாம் அடைச்சி ஒரு ஜெஃப்னா சென்டர் டவுனில் வந்து பஸ் ஸ்டாண்டை சுற்றி அந்த போகிற கொளுத்தின் தரப்பால் எல்லாம் கட்டி ஒரு பாறையே ஒரு இருட்டு மயமாக்கி வச்சிருக்கு சார். அப்போ நகர அழகும் கெடுக்குது. இந்த சம்பவங்களும் இப்படியான
விடயங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுது சார். அது சரி. இப்போ யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அது உண்மையிலேயே எம்சியால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாநகர ஆணையாளருடைய வேலை திட்டங்கள், பெரிய வேலை திட்டங்கள் இருக்குது. ஆனால் அது சம்மந்தம் ஏதாவது சொல்றீங்களா ஆணையாளர்? ஏண்டா இப்போ உண்மையிலேயே இப்போ நகரத்தை நாங்கள் பார்க்கின்ற போதும் சரி, பஸ் ஸ்டாண்டை பார்க்கும் போதும் சரி, சுற்றி வர தகர கொட்டில்களால் நிறைந்து போயிருக்குது. இரவுக்கு போய் பார்த்தா அது மிகவும் மோசமாகவும் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை அல்லது ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது பிளான் இருக்குதா? பேருந்து நிலையங்களுக்கு மாநகர சபையால் அனுமதி வழங்கப்படையில் அவர்களுடைய அந்த இடத்தை அகற்ற சொல்லி நாங்கள் 2-3 தடவை சிடிவிக்கும் அறிவிச்சிருக்கிறோம் போகலா. அதே நேரம் அதற்குரிய லேண்ட் ஓனர்ஷிப்பும் எங்கள்கிட்ட இல்லாதால வழக்க தாக்கல் செய்ய இல்லாமல் இருக்குது அவர்களுக்கு எதிராக. வர்த்தக அனுமதி கொடுத்திருந்தால் அனுமதி இல்லை என்று வழக்க தாக்கல் செய்ய போய்க்குள்ள அவர்கள் அனுமதிக்கு வரையக்குள்ள எங்களால் கொடுக்குறதுக்கும் ஒரு ஏற்பாடும் இல்லை. ஆகவே இதை நீதிமன்றத்துக்கு போலீஸார்ட்ட உதவி எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டு போனால் தான் செய்யலாம் என்பதை கௌரவ அமைச்சர். என்னென்னா எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு முதலாவது யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமாக எங்களுடைய ஆளுநருக்கும் தெரியும். ஆளுநரும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தவர். நீண்ட தூர பஸ் ஸ்டாண்டு அவ்வளோத்தையுமே நாங்கள் அங்கே கொண்டு போகிறோன்றது. அது சம்பந்தமாக உங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டு நீங்கள் அதையும் செய்யலை. ரெண்டாவது, இப்போது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட தூரத்தில் போகிற பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இந்த ரோட்டில் வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கிற ரோட்டில் தான் தெரிஞ்சு நின்று மக்களை ஏற்றி கொண்டு இருக்கணும். நாங்கள் இது ஒரு டிசிசி மீட்டிங் இப்படியானதுக்கு தான் பாய்க்கணும். ஏனென்றால் யாழ்ப்பாண மாநகரத்துக்குள்ள இருக்கிற நெரிசடியை குறைக்கிறதுக்காண்டி அங்கே இருக்கிற நீண்ட தூர பஸ் ஸ்டாண்ட் உட்பட குறுந்தூர பஸ்களையும் வந்து நாங்கள் எங்களுடைய கோட்டை பகுதிக்கு கொண்டு போகிறதுக்குரிய முடிவுண்ட டிசிசி மீட்டிங்கில் எடுத்து நீங்கள் அரசாங்கமாக இருக்கிறீங்க, ஏன் அதை எங்களுடைய அந்த அந்த புறங்களை க்ளீன் பண்ணிடாது முதலாவது. ரெண்டாவது, அந்த மாநகர சபை தான் அந்த பஸ் ஸ்டாண்டு வலது பக்கமாக இருக்கிற அந்த கடையில் வந்து 6 அடி கடைகளை வந்து மாநகர சபை என்று நான் நினைக்கிறேன். இல்லையா பிள்ளைன்னா சொல்லுங்க. அவர் அதுக்குரிய குத்தகைக்கு 6 அடி 5 அடி கடையை கொடுத்துருக்கிறார்கள். அது வந்து ஆளுநருடைய அதிகாரத்தில் ஏன் அதுல நாங்கள் பஸ் ஸ்டாண்டையும் அந்த கடைகளோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு டிசிசி மீட்டிங்ல எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்து யாழ் நேரத்தை அளவுபடுத்துறவங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு கீழே பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோத்தையுமே கொண்டு அங்கால போட்டு அந்த கடைகளையும் அப்புறப்படுத்தி அந்த கடைகளுக்குரிய அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு ஒரு மாற்றீட்டையும் கொடுக்கணும். நாங்கள் திடீரென்று கடையில் எல்லாத்தையும் புல்டோசை போட்டு கிளியர் பண்ணி விடையலாது. அவருடைய மாற்றீட்டு திட்டமாக வேறு ஒரு இடத்துல வடிவா கட்டி, இப்போ உதாரணத்துக்கு கொழும்புல இருக்கிற மிதக்கம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரி ஒரு வடிவான ஒன்றை எங்களுடைய வார காசுகளை கட்டி ஏன் நாங்கள் கோட்டை பகுதியில் மக்களை கோட்டை பகுதியை நோக்கி இந்த வியாபார நிலையங்களுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி ஏன் செய்யலாது? இதோட சேர்த்து நான் ஒரு பொறுப்பொருளை முன்வைக்கிறேன். யாழ்ப்பாண நகரத்தில் பார்த்தா எல்லா இடங்கள்லையுமே வாகனங்களை கொண்ட வீட்டுக்கு இடம் வந்து மிக மோசமாக காணப்படுகின்றது. வாகன தரிப்பிடங்கள் இல்லாமல் ரோட்டை சுற்றி வந்து விடுகிறோம். எனவே இது சம்பந்தமாக இந்த திட்டத்தோடு சேர்த்து பொருத்தமான வாகன தரிப்பிடங்களை நிறுவி அந்த நகரை மேலும் அழகுபடுத்த வேண்டும் அல்லது அதுக்கான வினைத்திறனை கூட்ட வேண்டும் என்று இதில் ப்ரோபோசலை நான் முன்வைக்கிறேன். அதுக்கான கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணி நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றது கோட்டை பகுதியில் இருக்கிற அந்த எம்சிக்கு உட்பட்ட பாதைகள் கூட அந்த கொட்டடி சந்தைக்கு முன்னால ஃபுல்லாக 1.5 அடிக்கு மேலே வெள்ளம் நிற்குது. அப்போ நாங்கள் அதுகளையும் உடனடியாக இந்த மீட்டிங்கில் எங்கள்கிட்ட ஆடிஏ கேட்க ஆடிடி அண்டினா ஆடிடி சொல்லி அதையும் உடனடியாக போட்டு இந்த பஸ் அவ்வளோத்தையுமே நாங்கள் கோட்டையை சுற்றி நிப்பாட்டலாம். அப்போ யாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு நெருக்கடி இல்லாம போகும்னு நான் நினைக்கிறேன். முன்னால இருக்கிற பிரதேசம் ஆக்கியோட டிபார்ட்மெண்ட்ல வருது. இல்ல பொது பார்க்கிங் கண்டு இருக்குல்ல, அந்த ஒரு ஆள் தான் தனியா பாவிச்சு கொண்டிருக்கிறான். அதுல வந்து பகல்ல ரொடி அங்க விட்டு சிறிய வாகனங்களே தீராக்கலாம். 9 மணிக்கு பிறகு பெரிய ரொலிகளை ரோட்ல விட்டுறாக்கலாம் 9 மணிக்கு நைட்டுக்கு. ஆனா பார்க்கிங் வந்து பயன்படுத்துறேன். ஆனா ஒரு தனி இதுக்கான ப்ரொபோசலை வந்து உண்மையிலேயே நாங்கள் நகர சபை அல்லது ஆர்டிஏ சிடிபி எல்லாமே சேர்ந்து பேசி ஆளுநரோட சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை உண்டு. தனியாருடைய பிரச்சனைகளை பற்றி பேசுறதால எது நடக்க போவதில்லை. உண்மையிலே சம்பந்தமான பாரதூரமான பிரச்சனை இருக்கு. நம்ம கவனத்தில் எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். யூடிஎன் பார்க்கிங் கொண்டு ஏற்கனவே இருக்குது, ஆனால் அது நடைமுறையில் பயன்படுத்தப்படுற இல்லை. கௌரவ பாராளுமன்ற சொன்னது போல் கோட்டையை சுற்றின பிரதேசத்தில் வந்து எங்களால் செய்ய முடியாமல் இருக்குது. அது தொல்லியல் திணைக்களத்தினுடைய பாதுகாப்பில் அல்லது அவையின் கட்டுப்பாட்டுகள் இருக்கிறபடியால் தற்காலிகமாக பயன்படுத்த முடியும்படி எங்களுக்கு அதை கேட்கலாம். அது நாங்கள் கௌரவ அமைச்சர் இருக்கிற தொல்லியல் திணைக்களத்தில் கேட்கலாம் நினைக்கிறோம் இல்லையோ?
இல்ல இதுல பொதுப்பாக்கி தொல்லியல் திணைக்களத்துல கேட்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஆனா கொடுக்க மாட்டான். இல்ல பொதுப்பாக்கிங்க அடிச்சு நீங்க அரசாங்கத்துல இருந்து விரியோசனம் வேண்டிய இல்ல இல்ல தோட இல்ல அது தொல்லியல் தான் பாதுகாக்க வேண்டிய பிரதேசங்கள், அதனால வேண்டி அது இல்ல அந்த கொட்டடி மார்க்கெட்டுக்கு முன்னு கொடுக்குற பகுதிகள் எல்லாத்தையுமே நாங்கள் தொல்லியல் பிரதேசத்தால் தான் எங்களுடைய முழு வளங்களும் சூறையாடப்படுது. அது வெடுக்குநாறு மலையா இருக்கலாம் அல்லது இதா இருக்கலாம். அந்த கதைக்கு போயாவது நகரசபைக்கு வாங்கலாம். நகரசபையில கேட்கிறேன் ஏன் நீங்கள் ஜாழ்ப்பாணம் நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் ஏன் இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போயிடலான்ற நான் கேட்கிறேன். நாங்கள் அதுக்கு ஆளுநர் சொன்ன இதுக்கு கூட ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும். அப்போ அதில் சிஜிபி மட்டும் இல்லை, தனியார் சிஜிபி எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறது நல்ல மன்றம் எங்களுடைய கோரிக்கை. அப்படி செய்யலாம் தானே? ஏன்னா செய்யல, அதுதான் நாங்கள் செய்யப்பட்ட இல்லை. அதாவது இப்போ இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனை உங்களுக்கு ராமநாட்டுக்கு பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. ஏன்னு கேட்டால் உண்மையிலே இல்லை, எலெக்ஷனுக்கு அது இல்லை. எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, சரியா? ஆனால் நமக்கு தெரியும் இது நாள் வரைக்கும் பழக்கப்பட்ட முறை ஒன்று இருக்குது. அதனால இந்த மாற்றம் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால வந்து இப்போ உண்மையில இப்போ சிஜிபி சம்பந்தமாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தம் நம்மளுக்கு ஆளுநரோட அது டிஸ்கஸ் போய் கொண்டிருக்கும். அடுத்ததாக மனநோய் பாதிக்கப்பட்ட பெண்களை பராமரிக்கிறதுக்கு யாழ் மாவட்டத்திலேயே ஒரு இடமும் இல்லை. ஆகவே அதற்குரிய ரிக்வெஸ்டும் எங்களுடைய டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் டாக்டர்ஸுக்களால் தந்திருந்தவர். தற்காலிகமாக நாங்கள் ஏதாவது வைத்தியசாலை இருக்கிற இடத்துக்குள்ளே இந்த பெண்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே சைக்காட்ரிக் யூனிட் இருக்கிறது, சாவகச்சேரி ஒன்று, ரெண்டாவது தெல்லிப்பளை, அடுத்தது யாழ்ப்பாணம் போதர வைத்தியசாலையில் இட நெருக்கடி இருக்குது. ஆகவே நாங்கள் சாவகச்சேரியில் இருக்கிற மேலதிகமான காணியில் எங்களுடைய கௌரவ அமைச்சருடைய மேலதிகமான நிதி இது சம்பந்தமாக இந்த படிப்பாளர் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையில வடமாகாணத்திலே இல்லை. உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒன்று இடைத்தங்கள் 6 மாதத்துக்குரிய இடைத்தங்கள் புனர்நிர்ணய நிலையம் குடில் என்ற பெயரில் தெல்லிப்பளையில் இயங்கிக் கொண்டிருக்கு. இதற்கு மேலதிகமாக எங்களுக்கு அதுக்கு பக்கத்திலேயே பெண்களுக்கான நீண்ட காலம் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தங்கு விடுதி ஒன்று நாங்கள் இப்போ அமைச்சிருக்கிறோம். அதில் பெண்களுக்கு மட்டும்தான் இப்போ அதில் அமைக்கப்பட்டிருக்கு. அதே காணியிலே எங்களுக்கு ஆண்களுக்கும் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இது நன்கொடை ஆர்வலர்களால் வழங்கப்பட்டிருக்கு. தற்காலிகமாக இப்போ 12 பெண்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீண்ட கால சிகிச்சை நிலையமாக அது இயங்கிக் கொண்டிருக்கு. ஏனென்றால் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் மனநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணொருகள் பாலியல் ரீதியாக சொல்லி ஒரு பிரச்சனையோடு வந்ததால் தான் இதை நல்லூர் பிரதேச சபையில் கதைக்கப்பட்டது. ஏனென்றால் அதுக்குரியது எங்களுடைய மாவட்டத்துக்குரிய முக்கியமான செயற்பாடு உண்டு. ரெண்டாவது எங்களுடைய பிடி இருக்கிறார் ஒரு ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் நேற்றைய தினம் வேலனையில் நாங்கள் கதைக்கும் போது முக்கியமான விடயமாக, நான் இது அரசியல் இல்லை, அங்கே இருக்கிற தீவக வைத்தியசாலையில் 4 ஆம்புலன்ஸில் ஒரு ஆம்புலன்ஸ் தான் வேலை செய்கிறேன் பிரதேச செயலருக்கு நேற்று நான் சொன்னேன், நோட் பண்ண சொல்லி. ஆகவே எங்களுக்கு முதலாவதாக தேவைப்படுறது கோரிக்கையில் முன்வைக்க சொல்லி போட்டு அதுக்கு பிறகு முதலாவது ஆம்புலன்ஸ் கேட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது வேலன வைத்தியசாலை டிவிஷனல் ஹாஸ்பிட்டலில் 2 வைத்தியர்கள் இருக்கிறார்கள், ஒரே ஒரு நர்சிங் ஸ்டாஃப் தான் வேலை செய்கிறா சொல்லிக்கிறார். ஆகவே மேலதிகமாக ஒரு நர்சிங் ஸ்டாஃப் தர வேணும். மூன்றாவது தீவகங்களில் பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தீவகங்களில் இருந்து ஊர்ராவத்துறைக்கு போகிறதாக தான் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிறபடியா எங்களுக்கு இன்னொரு ஆம்புலன்ஸ் உண்டு வேற ஒரு வைத்தியசாலையில் இருந்து தற்காலிகமாக எடுத்து தர சொல்லி கேட்டிருக்கிறார்கள். நாலாவது இந்த அவ்வளவு தீவகத்துக்குரிய பிளட்டையும் கலெக்ட் பண்ணி அதை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது ஊர்ராவத்துறைக்கு அனுப்புறதுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறதால ஒரு எம்எல்டி சென்டர் உண்டு, அதாவது அபெக்ஸ் சென்டராக வேலனை வைத்தியசாலை டிவிஷன் ஹாஸ்பிட்டலில் மாற்றி அதில் ஒரே ஒரு அனலைசர் ஒரே ஒரு டெம்பரரியாக 8 to 12 மணி நேரம் வேலைக்கூடிய ஒரு எம்எல்டி தருவதற்கு அவர்கள் கேட்டிருக்காங்க. நான் நோட் பண்ண சொல்லிக்கிறேன். இவ்வளோத்தையும் எங்களோட பிடி அல்லது எங்களுடைய ஆடி இதை செய்வாராக இருந்தால், மற்றது எங்களோட தீவ பகுதியில் இருக்கிற குழந்தை பேரு சம்பந்தமான வைத்தியர்கள் இப்போ நான் எக்ஸ்பர்ட் கன்சல்டன் நான் கேட்கல, 6வது சீனியர் ரெஜிஸ்டாரோ அல்லது ரெஜிஸ்டாரோ இங்கே வேலை செய்கிற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வேலை செய்கிற 6வது ஒரு ஆள் ஒரு 4 மணித்தியாலமோ 8 மணித்தியாலமோ டெம்பரரி அங்கே இருக்கிற மிட்வைஃபும் ஒரே ஒரு மிட்வைஃப் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கணும். ஆகவே அந்த அவ்வளவு விடயங்களையும் ஒரு முக்கியமாக கருத்தில் எடுத்து தீவகத்தில் இது மிக அவசியமான ஒன்று. என்னோட யாழ்ப்பாணம் வைத்தியசாலை பொறுத்த வரைக்கும் கனவேர் இருப்பினம், ஆனால் தீவகத்தில் ஒரே ஒரு மிட்வைஃப் தான் டெலிவரிக்கு இருக்கிறா, மற்றொரு ஆள் கவரப்பில் வாரையில்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆகவே ஒரு நர்சிங் ஸ்டாஃப், ஒரு ஆம்புலன்ஸோட டிரைவர், ஒரு எம்எல்டி அனலைசர் மிஷின், இதுக்கெல்லாம் ஒரு 10 லட்சமும் போகாது. இப்படியான வேலைகளை செய்தறியமாண்டு ஆடிட்டு சார். தீவக பிரதேசத்தில் சார் எங்களுக்கு எல்லா வைத்தியசாலைகளுக்கும் ஆம்புலன்ஸ்கள் இயங்க நிலையில் இருக்காங்க. வேலன ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் 2 முறை ஆக்சிடென்ட் பட்டு இப்போ திருத்தத்துக்காக இது என்னப்பட்டிருக்கு. நாங்கள் அதுக்கு தற்காலிகமாக இன்னொரு ஆம்புலன்ஸை டிரைவரோட உடனடியாக வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம்.
ரெண்டாவது அங்கே வைத்தியர்கள் வந்து வேலன ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு இப்போ 2 தான் கார்டர். அது பேஸ் ஹாஸ்பிட்டல் என்ன டிவிஷன் ஹாஸ்பிட்டல் சியிலேருந்து பிக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதை கார்டரை கூட்டுறதுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். 4 வைத்தியர்கள் 6 நர்சிங் ஆஃபீஸர்ஸ். இப்போ நர்சஸுக்கு கார்டர் இல்லை. ஆனால் தற்காலிகமாக நாங்கள் இன்னொரு வைத்தியரை 3 நாளும் இன்னொரு வைத்தியரை 2 நாளும் இந்த நிரந்தர வைத்தியர்களுக்கு மேலதிகமாக நாங்கள் வழங்கியிருக்கோம். கௌரவ கேதீஸ்வரன் ஐயா அவர்கள் வைத்தியர்கள் கேட்கல நர்சிங் ஸ்டாஃப் ஒருவரால் தான் இருக்கிறதாம். அதை மேலதிகமாக நர்சஸ் வந்து எங்களுக்கு கார்டர்ல ஆனால் தற்காலிகமாக நாங்கள் கைட்ஸ்ல இருந்து ஒரு ஆளை டெம்பரரியா கவரப்புக்கு லீவ் எடுக்கிற நாளுகளில் இன்னொரு ஆள் இல்லை ஒரு ஆளை விட்டுருக்கோம். நாங்கள் இன்னொரு ஆளை அனலைசர் ஏதாவது ஒரு அனலைசர் மிஷினாவது ஜாழ்ப்பாண வைத்தியசாலையில இருந்து கேட்டு அவர் கேட்கணும் என்றால் விடிய 8 to 12 மணி மட்டுமாவது வார பேஷண்ட் ஓபிடி பேஷண்ட்டுக்கு ஃபுல் பிளட் கவுண்ட் ஆவது பார்க்கறதுக்கு அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுக்கணும் பாருங்க. உண்மையிலே இப்ப தீபக பிரதேசங்கள் பிரச்சனை கைட்ஸ்ல எங்களுடைய கிளஸ்டர் லெபார்டரி சிஸ்டம் சார் 4 பேஸ் ஹாஸ்பிட்டலும் இதை விட சங்கானே கோப்பாய ஹாஸ்பிட்டலில் தான் இந்த கிளஸ்டர் லேப்ஸ் இருக்குது. கிளஸ்டர் லேப் பண்ணுறது எங்களுக்கு எம்எல்டி கார்டர் வந்து இல்லை. இப்போ நாங்கள் கார்டர்ல எடுக்கிறதுக்கான மிகவும் அவசரமானது அதை திரையில கேட்கணும். உங்களுடைய அந்த ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடுத்து போங்களேன். காங்கேசன் துறையில் அமைந்திருக்கிற ஜனாதிபதி மாளிகை விடுவிப்பு சம்பந்தமாக அதுமேதகு பேருந்துகளை கேட்டிருந்தது. அதுக்குரிய கடிதம் நாங்கள் போக்குவரத்து துறை அமைச்சருடைய செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றோம். தீர்மானத்தை முன்னெடுக்க வேண்டும். நான்கைய தினமும் கௌரவ ஆண்டவர்களுடன் கதைத்திருந்தேன். குறிப்பாக நெடுந்தீவு, நைனாதீவு, அன்னதீவு போன்ற பகுதிகளுக்கு பஸ் வந்து மனிதர்கள் ஏற முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் காணப்படுகின்றது. எனவே வருகின்ற பஸ்களிலே 3 பஸ்களை அந்த தீவு பிரதேசங்களுக்கு நீங்கள் விட வேண்டும். அப்பொழுது சொல்லப்பட்டது இந்த கூட்டத்தை தீர்மானிப்போம்னு சொல்லி. இந்த கூட்டத்தை தீர்மானிங்கள் அந்த பஸ்கள் 3 தீவு பிரதேசங்களுக்கு கட்டாயமாக விட வேண்டும் என்று சொல்லி. சரி ரைட். அடுத்ததாக தனியார் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட அதுக்குரிய மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்து அதற்குரிய பகுதியளவான ஒதுக்கீடுகள் எங்களுக்கு நேற்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எங்களுக்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்களில் தேசிய திட்டமிட திணைக்களத்திலிருந்து எங்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டங்களிலிருந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்த முன்மொழிவுகளுக்கான அனுமதியும் சில திட்டங்களுக்கான அனுமதி மறுப்பும் சில திட்டங்களுக்கான அனுமதி பரிசீலனை இருப்பதாகவும் நேற்று பிற்பகல் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த விடயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்றைய தினம் எங்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே திட்ட முன்மொழிவுகள் நிராகரிக்கப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய திட்ட முன்மொழிவுகளை மீள் திட்டங்களை எங்களுக்கு சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நாங்கள் அதுக்குரிய அனுமதியை திட்டமிடல் அமைச்சுக்கு அனுப்பி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக என்னுடைய 93 லட்சத்தில் 53 லட்சத்தை தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கும் 40 லட்சத்தை சாவச்சேரி வைத்தியசாலைக்கும் கொடுத்துருந்தேன். அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு நாங்கள் அன்றைய மீட்டிங்கில் டிசைட் பண்ணினாங்கள் அந்த காசை நாங்கள் சாவச்சேரியில் இருக்கிற மத்திய பொருளாதார நிலையம் ஒன்று 2019ஆம் ஆண்டு கட்டப்பட்டு அது வாழ்க்கையில் பாவிக்கப்படாமல் இருக்கிற அதில் ஏதாவது பிரியோசனமான முறையில் பாவிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க. மே 6ஆம் தேதி அதுக்குரிய மீட்டிங்கும் அதில் சந்திச்சு கதைக்கிறதா எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இதுன்ற கடைசி டெட்லைன் எப்போ? நான் அதுக்கு முன்னம் இந்த மே 6க்குள்ள வருதா? நெக்ஸ்ட் வீக் தான் நாங்கள் அனுப்பி 6ஆம் தேதி கொடுக்கல கொடுக்க எந்த டேட்டில் கொடுக்க சொல்லி அது எங்களுக்கு சர்க்குலரில் இருக்குது. இல்லை உடனே டேட் முடிஞ்சுதானே உடனடியாக அந்த மாற்று திட்டத்தை என்றால் நாங்கள் அந்த மத்திய பொருளாதார நிலையத்துக்கு அந்த 93 லட்சத்தையும் இன்றைய பாவிக்கலான்னு அதுக்கு டைம் இல்லை. ஆகவே நான் அதுக்குரிய வேறு மாற்றிட்டு நான் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு தரேன். நீங்கள் தரப்பட்ட அந்த 5 செக்ஷனுக்குள்ளேயும் வரக்கூடிய மாதிரி என்றால் வைத்தியசாலைக்கு கொடுக்கணும்னு தான் நான் யோசிச்சேன்னா அது கொடுக்க முடியாத அது இல்லாமல் வேறு யோசனை எதுவும் இல்லையா? தாராளமாக இருக்கு. வேறு இதுக்கு தாங்க இல்ல மத்திய பொருளாதாரம் நீங்க சரி நீங்க ஒதுக்குறது சரி. ஆனா மத்திய பொருளாதாரம் இது வரைக்கும் அதுக்கு ஆக்கள் போறதுக்கு தயார் இல்லாத நிலை இருக்குது. அந்த ஒரு பிரச்சனைனால வேண்டி அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நாங்க இந்த நேரத்துல ஒரு கட்டாயம் வேற ஏதாவது வேலையில்லாத ஆக்கள் வேலையில்லா பட்டதாரிகள் வந்து இப்போ நாங்கள் ஏதாவது வேலையோட கொடுக்கறதுக்காண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட செய்வோம்னு பார்த்தேன். அதில் முக்கியமாக சாவச்சேரி பிரதேசத்தில் ஒரு தோல் தொழிற்சாலை உண்டு. என்ன வடக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மாகாணத்தில் எந்த தோல் தொழிற்சாலையும் இல்லை, எந்த டெனரியும் இல்லை. ஆனால் இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் தேயிலைக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து தோல் தொழிற்சாலை. வடக்கில் அடிக்கப்படுற அவ்வளவு மாடுகள் அது தோல்கள் எல்லாமே தெற்குக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுது. அப்போ அதில் ஒரு 200 பேரோ 100 பேருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை செய்யலாம்னு தான் நான் யோசிச்சேன். அதுக்கு மே 6ஆம் தேதிக்குரிய டைம் இல்லாதபடியா நாங்கள் வேற ஒரு திட்டத்துக்கு பார்ப்போம். தன்னுடைய ஒதுக்கீடை அவர் உடனடியாக செய்யணும். ஏன்னு சொன்னால் அந்த பணத்தை
J89 முன்பள்ளிக்காக தருவதாக கூறியிருந்த நல்லூர் கூட்டத்தில், அதேபோன்று சந்திப்பு அபிவிருத்திக்கும் தனது பணத்தை தருவதாக இன்னொரு கூட்டத்தில் கூறியிருந்தார். டிசிசி கூட்டத்திலே அதேபோன்று நேற்றைய தினம் வேலனை பிரதேச நிலையத்திலேயும் இந்த பணத்தை தருவதாக கூறியிருந்தார். எனவே உரத்தில் சரியாக சொன்னால்தான் இல்லைன்னா மக்கள் வந்து ஏமாற்றப்படுவார்கள், தங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்து. கௌரவ ராஜீவ் எனக்கு ஒரு தெளிவான பதில் நான் வந்து சொல்றேன் என்றால், அந்த 93 லட்சத்தை நான் வைத்தியசாலை கொடுத்திருந்தேன். என்றால் உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத சட்டம் என்றாலும் உங்களுக்கு விளங்கல. நான் வைத்தியசாலையில் 53 லட்சத்தை தெல்லிப்பலைக்கு 40 லட்சத்தை சாவச்சேரிக்கும் கொடுத்திருந்தேன். அது தவிர நேற்றைய தினம் முன்பள்ளி ஆசிரியர்களுடைய கோரிக்கையோடு வந்திருந்தது. எந்த ஒரு முன்பள்ளியும் வந்து யாழ்ப்பாணத்தில் என்ன டெவலப்மெண்ட் படிக்கிறேன். அப்போ அதுக்குரிய காசு நினைக்கிறேன் 1 or 2 மில்லியன் தருவதாக நான் சொல்லியிருக்கிறேன். 93 லட்சம்ன்றது 9.3 மில்லியன் ஐயா. அதில் 1 மில்லியன் இங்கே போனால் மிச்சம் 8.3 மில்லியன் இருக்கு. எனக்கு மேட்ச் படிப்பிக்க வேண்டாம். அதுக்குரிய நினைக்கிறேன் ஏற்கனவே பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் எங்களுக்கு அனுமதி கிடைக்க இல்லை. ஆகவே அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த திட்டத்துக்குரிய முன்மொழிவுகளை தந்தால் நாங்கள் அதை தனியாக அதுக்குரிய அனுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த பாராளுமன்றத்தை போலவே வெளியே போட முடியும். போடவே முடியும். ரொம்ப நல்ல கேட்டா அப்பதான் உங்களோட பண்ட வரவுல நாட்டுக்கு நல்லா தெரியும், மக்களுக்கு தெரியும். அது பிறகு மக்கள் முடிவு அதிகாரிகள் பேசுறாங்க. அதிகாரிகள் பேச சொல்லி அதிகாரிகள் சமாதான உடன்படிக்கை சொல்லி சரியா சரியா பேஸ்புக்ல போட்டு Why don't you take the post? Right, okay. How can you make a bank? இன்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. அப்போ இந்த கூட்டத்தின் பொழுது விசேடமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் முடிந்ததன் பிறகு அந்த வரவு செலவு திட்டத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை விசேடமாக வடமாகாணத்துக்கான விசேடமாக யாழ் மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளை சரிவர கணக்காய்வு செய்து கொள்வதற்கும் அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான கூட்டமே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது. ஆனால் இன்றைக்கு மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, இந்த அபிவிருத்தி திட்டங்களை பற்றி ஆராய்ந்து பேச இருந்த இந்த கூட்டத்தில் என்னமோ அந்த சிவபூசையில் கரடி பூந்த மாதிரி ஆன சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே, எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமும் குறிக்கோள் எல்லாமே வேறு எதுவுமல்ல, இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியாகும். அப்போ இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது
இந்த குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது. அப்போ இந்த முக்கியமானது ஏனென்றால் இதில் அதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகாரிகளுடைய தெளிவினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதிகாரிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கூட்டமாகவே இந்த கூட்டம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மிகவும் துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் இடம்பெற்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொல்லைகள் தாங்க முடியாது எழுந்து போயிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களும் கூட பாரிய மன உளைச்சலுக்கு உள்ளான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இந்த நிலைமையை நாங்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும், ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சில ஆட்களை கட்டுப்படுத்த முடியும், ஒரு சில ஆட்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அந்த வகையில் எந்த விதத்திலும் யாருடைய பேச்சுக்கும் செவிமடுக்காத, கட்டுப்படுத்த முடியாத நபர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்த கூட்டம் பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் கூட இருந்த போதிலும் கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதனால் அந்த முன்னெடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் செய்து முடிப்போம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு, விசேடமாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் வேறு யாரிடமும் முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றேன். மக்கள் தான் எங்களுடைய முறைப்பாட்டாளர்கள். அதனால் வேண்டி மக்களிடமே நாங்கள் இந்த நிகழ்வுகள் என்றால் இன்றைக்கு பின்னேறத்துக்குள்ளே இதெல்லாம் லைவாக வெளியில் வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த லைவாக வெளியில் வருகின்ற பொழுது இதில் சாதகம் என்ன, பாதகம் என்ன, சரி என்ன, பிழை என்பது மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாக மிக ஆவணமாக பேசுகின்ற, ஆணவமாக பேசுகின்ற, அவர்களுடைய இடையிலே குறுக்கீடு செய்கின்ற, அவர்களுக்கு தாங்களுடைய சுதந்திரமான முறையில் கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திய நபர்கள் விசேடமாக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பது இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஏற்பட்ட முறுகல் பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய எங்கள் கட்சியை இழுத்து, எங்களுடைய ஜனாதிபதியை இழுத்து, இல்லாத பொல்லாததுகள் எல்லாவற்றையும் சொல்லி இதை பாரிய ஒரு முறைக்காடான முறையில் நடந்து கொண்டார் என்பதை இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் நாங்கள் இறுதியாக கூறுவது, எது எவ்வாறான போதிலும் கூட எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள், அபிவிருத்தி நடவடிக்கைகள், எந்த ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் பின்வைக்கப் போவதில்லை. அதனால் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே கிராமங்களை நோக்கி, மக்களை நோக்கி வரும். விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தேவையின்படி கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்கின்ற வரவு செலவு திட்டமாக இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வேலை திட்டங்களுக்கு ஏற்ப இன்றைக்கு எங்களுடைய முன்மொழியப்பட்டு அவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த முன்னெடுக்கின்ற வேலைகளுக்கு மக்களுடைய ஆதரவு மேலும் எங்களுக்கு தேவை, மக்களுடைய கண்காணிப்பு மக்கள் எங்களுக்கு தேவை. அதாவது நாளைக்கு எங்களால் கட்டப்பட போகின்ற அபிவிருத்தி அனைத்து வேலை திட்டங்களையும் மக்களுடைய கண்காணிப்பின் கீழேயே, மக்களுடைய பராமரிப்பின் கீழேயே இடம்பெறும் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்கொண்டு, எது எவ்வாறான போதிலும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டார்கள், எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் கலந்து கொண்டார்கள், அதே போன்று அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று போலீஸ் இராணுவத்தில் இருந்து கலந்து கொண்டார்கள் அதிகாரிகள், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த இடத்தில் பல்வேறு குளறுபடிகளின் காரணமாக விசேடமாக அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது மன உளைச்சலுக்கோ அல்லது ஏதாவது பிரச்சனைக்கு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம். அதாவது எதிர்வரும் காலங்களில், அதாவது இதெல்லாம் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது இது எங்களுக்கு பாடமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இடம்பெறாத நிகழ்வுகள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது, இந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக. அப்போ அதனால் வேண்டி இந்த ஒரு நபருடைய
செயற்பாடுகள் காரணமாக இது சம்பந்தமாக மக்கள் கூடுதலான கவனத்தில் கொள்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. உண்மையில் எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு இல்லை கொஞ்சம் எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் கூட நாங்கள் ஏதாவது இந்த இடத்தில் யாரையும் நாங்கள் பகைத்து கொண்டோ அல்லது ஒருவரை புறக்கணித்து விட்டோ இதுகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவ்வாறு தான் நான் ஆரம்பத்திலும் நினைத்தேன். இருந்த போதிலும் கூட இது போக போக அதாவது என்னமோ வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், தனிப்பட்ட ரீதியாக நான் நினைத்து கொண்ட எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு அதாவது ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி நிச்சயமாக இல்லை மனம் மறந்துவிடுவது இல்லை. உண்மையிலேயே இவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாகவே அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் செய்யப்பட்டது. சம்பந்தமாக அது அவ்வாறு தான் அப்படிதான் தேவையான நேரத்தில் இது பாராளுமன்றத்திலும் கூட இது ஒருமையில் பன்மையில் கீழ்மையிலும் கூட அழைக்கப்படுகின்ற சம்பவங்களும் இருக்கின்றது. அப்போ அவ்வாறான சம்பவத்தை இடுப்புகள் நன்றி 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 நன்றி. பாராளுமன்றத்திற்குள் தூள் வீசிய சம்பவங்களை ஜேபி கடுமையாக எதிர்த்தது. இப்படி பனலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பு வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்றவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை ஒருமையில் அழைப்பது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? மனம் மறந்து நான் சொல்ல வந்தேன். நீங்கள்லாம் ஊடகவியலாண்டு இங்கே தானே இருந்தீங்க, பார்த்து கொண்டு தானே இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுதானே உங்களுக்கெல்லாம். அப்போ அப்படியெல்லாம் நடந்திருக்கிற போது நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இல்லை, என்னை சந்திக்க வரவில்லை, அவர்கள் இலங்கை மீனவர்கள் சங்கங்களை சந்திக்க வருகின்றார். நிச்சயமாக இதுக்கு எதிரான நடவடிக்கை நான் எடுப்பேன். இல்லை, இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் நீங்கள் இவ்வாறான கேள்வி கேட்கறது எனக்கு கவலையாக இருக்கும். நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இந்த நகர அபிவிருத்தி திட்டம் சொந்தமாக முன்மொழிகின்ற போது இது பெஸ்ட் இது ரிலீஸ் மாத்திரம்தான். இது சம்பந்தமாக சட்ட முன்மொழிவுகளை இவர்கள் முன்வைப்பார்கள், அதன் பிறகே இதுக்கான திட்டங்கள் ஆராய்வுப்படும். அதனால் இந்த 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 கூட்டத்தில் இதுக்கு நாங்கள் அனுமதி வழங்க போகிறதும் இல்லைன்னு. அப்போ அது சம்பந்தமாக நிச்சயமாக வெளியேறிய பாராளுமன்ற உறுப்பினர் சுதீரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துறதுக்குரிய ஒழுங்கான தலைமைத்துவத்தை சந்திரசேகரன் அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் வெளியேறிய பின்பு தொடர்ச்சியாக வாரான முடிவுகள் எடுக்கப்பட்டு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு முழுமை அதெல்லாத்தை விட தோழன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களோட கிராமத்தோட அபிவிருத்தி இன்னைக்கு முக்கியம் இல்லையா? உங்களோட வீதிகள் போடணுமா இல்லையா? நம்முடைய யாழ்ப்பாணத்து முன்னேற்றணுமா இல்லையா? அங்கே இருக்கின்ற கிராமங்களை கட்டியெழுப்புறதா இல்லையா? கிராமங்களுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் 3 கிராமங்கள் முன்மாதிரியான கிராமங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோமே. அங்கே இருக்கின்ற வறிய மக்களுடைய வாழ்க்கையில் முன்னிட்டு அதுதான் எனக்கு முக்கியமே தவிர கொஞ்சம் அதுதான் இன்றைக்கு நடந்தது இரு தரப்பிலும் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஊடகங்களினுடைய அவதானிப்பு. இதற்கு முதலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அபிவிருத்திகள் நடந்திருக்கிறது, முன்னெடுப்புகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சலசலப்புகள் ஏற்படவில்லை. இந்த கூட்டத்துக்கு தலைவர் என்கிற அடிப்படையில் இதற்குரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இன்றைக்கு ஏற்பட்ட சம்பவம் இந்த சலசலப்பு இப்படி தகாத வார்த்தைகள் பரஸ்பரம் பயன்படுத்தப்பட்டது இல்லை. கூட்டத்துக்குரிய நீங்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டு தானே இருந்தீங்க. நான் எவ்வளோ அன்பாக பேசுனேன், எவ்வளோ பண்பாக பேசுனேன், எவ்வளோ எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டேன். அப்போ அதெல்லாம் மீறி நடந்திருக்கின்ற போது இதில் இருக்கின்ற குற்றம் எல்லாத்தையும் என்ன பொறுப்பேற்க சொல்கிறீங்களா? நான் ஒரு உண்மை இருக்குது. நீங்கள் ஊடகவியலாளர்கள் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். இதுக்கு வேறு ஆக்ஷனுக்கு எனக்கு போயிருக்கலாம், இருந்தாலும் நான் போக இல்லை. பார்ப்பேன், எதிர்காலத்தில் பார்ப்பேன்.
அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு இருந்தால், ஒரு முதுகெலும்புள்ள அரசாங்கமாக இருந்தால் முடிஞ்சால் நெஞ்சில் சுட சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ள கொண்டே விழுத்தி விட்டுருக்காங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை. 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம், 2009 வரைக்கும் இனவழிப்பு. நாங்கள் இவ்வளவோ போராடி நாங்கள் எல்லா படையலையும் வச்சிருந்தாங்க. ஆனால் எல்லா அரசாங்கமாக சேர்ந்து எங்களை இனவழிப்பு செய்தது. அதுக்கு பிறகு 2009லேருந்து 2024 வரைக்கும் அரசியல் விபச்சாரம். யாரை நம்பி சிறிதரனை அரசியல் தலைவர் என்று சொல்றீர்கள், ஒரு ப்ரொஜெக்டில் ஏன் தண்ணி வரையிலேன்னு கேட்டதுக்காக எழும்பி போகிறார். அப்போ இவர் தான் நாளைக்கு வடக்கு மாநில முதலமைச்சர். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக கவலைப்படுறேன். என்றால் தனியாக தான் அடிபட்டு கொண்டிருக்கேன். என்னோட புலம்பெயர் சமூகத்தில் எனக்கு வர சப்போர்ட்டும் அவர் எழுதுகிற கொமெண்ட்டும் இல்லை என்றால் உண்மையாகவே சரியான கவலையாக இருக்கும். என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், எத்தனையோ டிசிசி மீட்டிங் போயிட்டார். இந்த டிசிசி மீட்டிங்கில் ஒரு அரசு அதிகாரிகிட்ட நான் கேள்வியை கேட்குறேன், என்னுடைய உரிமை. மக்கள் போய் கேட்கலுமோ ஸ்ரீலங்காவில்? கேட்கவே இயலாது. ஏன் மக்கள் போய் கேட்டால் தனிப்பட்ட ரீதியில் நாளைக்கு போலீஸ் வரும், கஞ்சா ஒன்று பயப்படும், நாளைக்கு தூக்கி 54வது செக்ஷனில் உள்ளே போடுவாங்க. அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம். கேட்டால் ஒரு ஆள் அடேண்டு கத்துது, மற்றவர் பொத்தடாவாய என்றார். இவர் பக்கத்தில் எழும்பி சொல்கிறார், ரஜீவன் என்ன இயக்கத்துக்கு அடி வேண்டினான். அப்பாடா இயக்கத்தில் காவல்துறையில் 2ஆவதாக இருந்தார். இது இளங்குமரன் அந்த நேரம் எங்கே இளநீ குடிச்சு கொண்டதோ எனக்கு தெரியாது. என்றால் இவைய ஏற்கனவே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் குரங்குல ஒரு பெரிய ஒரு கோபத்தில் இருக்குது. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறதை நான் உண்மையாகவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன். என்றால் மரங்களில் இருக்க வேண்டியவர்களை எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு பக்கத்து கதிரையில் நிறுத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். இதில் ஒரு படித்த உதாரணத்துக்கு ஏந்திரமார் பொன்னம்பலம் இருக்கிறார். எந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கள்லையும் ஒரு கேவலமாக கதைக்கிறது இல்லை. அது இங்கிலீஷ் தான் காய்ப்பும் டீசென்டான மனுஷன். அப்படி காய்ந்திரமார் பொன்னம்பலம் மாதிரியானாக்கள் ஒரு டீசென்டான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இனி வர்ற காலங்களில் நாங்கள் அனுப்பணும். யாராவது இப்போ படித்தாக்களை நான் அனுப்புகிறேன்னு சொன்னால் அவருடைய கல்வி தயக்கம் ஏற்ற மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்கும். ஒரு டிசிசி மீட்டிங்கில் கேட்ட கல்விக்கு பதில் சொல்லாமல் மரங்களில் இருக்க வேண்டியதை இளநியில் குடிக்க வேண்டியதை கொண்டு வந்து எம்பி மேரன்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருத்தி வச்சு அதை சும்மா எல்லாம் கத்தக்கூடாது. ஏன்னா நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எங்கே காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசு இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு சும்மா கத்துறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூலில் நிற்குது. அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால அழிஞ்சிட்டுது, ஊழலால் அழிஞ்சிட்டுது. முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதிகள் அழிஞ்சிட்டு, அது சுமந்திரனாக இருக்கலாம், ஸ்ரீதரனாக இருக்கலாம். அப்படி எங்களோட சர்வதேச விசாரணையும் இல்லாமல் பண்ணி அப்படியே கொலை செஞ்சிருக்கணும். கடைசி நூலில் நிற்குது. இனி உங்களை பொறுத்தது வேறு யாருக்குன்னா கேளுங்க. இது வரைக்கும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவர். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றது இந்த அர்த்தமே இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையே இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமையும். தேர்தல் நெருங்குற நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியுமா? பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அந்த அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையா. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து எடுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதிலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்தப்படும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இதில் இருக்கிற எத்தம் இல்லை, அதை நாங்கள் படிக்கிறோம். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடும் அமளிதுமளிக்கு மத்தியில் இடைநிறுத்தப்பட்டது. இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, கருணைநாதன் இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் கடும் தர்க்கத்தில் ஈடுபட்டதுடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திரசேகர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போது நிலைமை பலனளிக்கவில்லை. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளிநடப்பு செய்திருந்தார். இந்நிலையில் சில மணி நேரங்களில் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டது.